பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தரேன். கோலம் செய் துங்கை கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. பிரேமாமா திருவடிகள் போற்றி. இங்கு வீற்றிருக்கும் அனைத்து அடியார்கள் திருவடிகள் போற்றி. தாய்த்தந்தர் திருவடிகள் போற்றி. வாரியார் சுவாமிகள் திருவடிகள் போற்றி. அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி. முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இன்னைக்கு பார்க்க வேண்டிய பாடல் 42. அடியேன் பேசுறதும் ஸ்லைடும் நல்லா தெளிவா தெரியுதுங்களா? அது மட்டும் சொல்றீங்களா? உறுதிப்படுத்துறீங்களா? சிறப்பு. இன்னைக்கு பார்க்க வேண்டிய பாடல் 42வது பாடல். இந்த 42வது பாடல் அப்படின்னு பார்க்கும்போது இதோட பாடல் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அதை எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்துருவோம். குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. இன்னும் ஒரு தடவை படிச்சு காட்டுங்க. குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவு அற்று அறியாமை அற்றதுவே அறியாமையும் அற்றதுவே. இந்த பாடல் அடியன் ப்ரிப்பேர் பண்ணும்போது பயந்துட்டேன். குறி அப்படின்ன உடனே பயந்துட்டேன். திருவாசக சிந்தனையில 15 அமர்வு எடுக்கிறாரா ஐயா குறிய வச்சு, அப்படிலாம் இருக்குதே நம்ம என்னத்த சொல்ல போறோம் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் நான் எடுத்து பார்க்கும்போது அந்த குறி வேற இந்த குறி வேற, அப்பா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். சரி, அதாவது நம்ம குறி அப்படின்றது அடையாளம் அப்படின்றது ஒரு பொருள் இருக்கு. சுவாமிக்கு என்னெல்லாம் அடையாளம் இருக்கு அப்படின்ற சிந்தனை தான் நம்ம குழாப்பத்துல பாக்குறோம். ஆனா நம்ம இது அப்படி குறி அப்படின்னா அந்த அடையாள பொருள் இங்க எடுத்துக்க கூடாது. நாம் தியானிக்கின்ற பொருள் அது ஒரு குறியா வச்சு நம்ம தியானிக்கின்றோம்ல, அகநோக்கி ஒரு பொருளை சிந்தித்து நம்ம தியானிக்கின்றோம். இறைவன் என்ற பொருளை சிந்தித்து தியானிக்கின்றோம். அந்த தியானிக்கின்ற பொருள் தான் குறி அது ஆக்சுவலா. அதனால அந்த பாடலோட அர்த்தம் இதுதான். ஆனா இந்த பாடலோட கருத்து அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாமி கிட்ட கேக்குறாரு. அதாவது இந்த கந்தர் அனுபூதி பாடல்ல ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய பாடல்ல சுவாமிகள் அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சுவாமி எனக்கு முருகர் சாமி எனக்கு உபதேசம் பண்ணியிருக்காங்க. எனக்கு எனக்கு ஒன்றும் போதாது. எனக்கு உபதேசம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தகுதி குடுத்து உபதேசம் பண்ணியிருக்காங்க. ஆனா அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு சில பாடல்ல ஓமை சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் ஓமையும் நான் எடுத்திருக்கேன். அந்த பாடலையும் எடுத்திருக்கேன். ஆனா இந்த பாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுவாமி உபதேசம் பண்ண உடனேயே என்ன பலன் வந்தது? அந்த உபதேசம் பண்ணி அந்த சிவானந்த பூதியில இருந்தார்ல, அனுபூதியில. அந்த அனுபூதி யாராலயும் சொல்ல முடியாது. ஏன்னா அது காண்பான் காட்சி காணப்படும் பொருள் அப்படின்ற 3த்தையும் இழந்த நிலை. தன்னிலை இழந்த நிலை. நாம் ஒரு ஆன்மா என்ற நிலையே இழந்து சிவனோடு சிவனாக ஒன்றி அந்த ஆனந்த அனுபவிக்க நிலையில அந்த இன்பத்தை யார்ட்டையும் சொல்ல முடியாது. ஆனா ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஆனா இந்த உதாரணம் சரியான கரெக்டான உதாரணம் கிடையாது. ஆனா ஒரு சொல்லணும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இப்ப நம்ம ரொம்ப நல்லா தூங்குறோம். நல்லா ஆழ்ந்து தூங்குறோம். நல்லா ஆழ்ந்து தூங்கும் போது நமக்கு ஒரு இன்பம் வரும். ஆனா அந்த இன்பத்தை நம்ம வெளியில சொல்ல முடியாது. அந்த ஆழ்ந்த தூக்கமானது கருவி கரணங்கள் அற்ற நிலை. அறிவும் அற்ற நிலை. அறிவும் வேலை செய்யாது. ஏன்னா கருவி கூடல. கருவி மூச்சுட்டு கருவியோட அறிவு கூடினாதான் அந்த கருவி கூடினாதான் அந்த அறிவு வரும் இல்லையா? அப்ப ஆழ்ந்த தூக்கத்துல கருவிகள் வேலை செய்யாத நேரம். ஆனா ஒரு இன்பமான நேரம். அது ரொம்ப நல்லா தூங்குனா ஆழ்ந்த தூங்குனா நமக்கு ஒரு இன்பம் வரும். ஆனா அந்த இன்பத்தை நம்ம தூங்கி எந்திச்சிட்டு சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்வோம்? நல்லா தூங்கிட்ட. நீ என்ன பேசுனேனே எனக்கு தெரியல. நீ பக்கத்துல உட்கார்ந்து ஏதோ பேசியிருப்பாங்க. ஒருத்தன் ஆழ்ந்து தூங்கியிருப்பாங்க. பக்கத்துல யாரோ பேசியிருப்பாங்க. எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அப்படியே
என் நல்லா தூங்கிட்டேன் போல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா சிவானந்தபூதியும் வந்து அது மாதிரிதான். சுவாமிகள் வந்து அந்த இன்பத்தை அவரால சொல்ல முடியல. ஆனா வந்து நான் இப்ப சொன்ன நிலை வந்து கேவல நிலை. இப்ப உதாரணம் குடுத்தால் ஆழ்ந்த தூக்கம்ன்றது ஒரு கேவல நிலை. அதுக்கு வேற எடுத்துக்காட்டு என்னால சொல்ல முடியல. அதனால தான். வ ஆழ்ந்த தூக்கத்துல வந்து ஒரு இன்பம் வரும். ஆனா அந்த இன்பத்தை சொல்ல முடியாது. ஆனா ஏஞ்ச உடனே, ஐயோ! எனக்கு என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியலையே! எனக்கு எதுவுமே காதுல விழலையே! அப்படின்ற அனுபவம். ஆனா அந்த அருள் தன்மை வந்து வேற. அருள் தன்மை வந்து அதே மாரி தான். அதாவது கருவி, கரணங்கள்லாம் வேலை செய்யாது. அது வந்து எல்லாமே இறைவனை நோக்கி இருக்கும். ஆனா, அறி அ தூங்கும்போது அறிவு வேலை செய்யாது. ஆனா, நம்ம தியானிக்கின்றபோது அறிவு முழு விழிப்பு நிலையில இருக்கும். ஆனா, ஒ இறைவனை குறிக்கோளாக இருக்கும். அந்த இன்பத்தை வந்து அருணகிரிநாதர் சுவாமி சொல்லல. ஆனா, தூங்கி எந்திச்சு எப்படி வந்து நானு என்ன நடந்ததே எனக்கு தெரியலையே! அப்டின்ட்டு ஒரு அனுபவம் சொல்றோம்ல. அதுதான் அந்த அனுபூதியின் பயனை வந்து இதுல சொல்றாரு. அதுதான். என்ன நடந்தது அப்டின்ட்டு. இப்போ அ ஒரு பசி ரொம்ப வறுமையில் இருக்கிறான். அவனுக்கு வந்து யாரோ உதவி செய்றாங்க. அந்த உதவி செய்யும்போது அவனுக்கு அந்த ஆனந்தம் இருக்குல்ல, அந்த ஆனந்தத்த அவனால எடுத்து சொல்ல முடியாது. ஆனாலும் அதன் பயன், அந்த என்ன பயன்? பசி நீங்கிய பயன். அவன் வறுமையில் இருக்கும்போது அதன் கடன் தொல்லைலாம் அடைத்த நிலை. அந்த பயனை எடுத்து சொல்வது தான் இந்த பாடல். அதுதான் சரி. இந்த பாடல் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த பாடலுக்கு போறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி வந்து அருணகிரிநாத சுவாமிகள் வந்து 4 பாடல் வந்து சொல்லியிருக்காரு. அது என்னென்ன பாடல் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். ஸ்க்ரீன்ல தெரியுதா? தெரியுது. அது 4 பாடல் நம்ம பார்த்திருக்கோம். பாடல் 20 அப்படி பார்த்தீங்கன்னா, "செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லறை என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே." இது வந்து அப்ப பார்த்துட்டு விட்டுரும். பாடல் 20ல வந்து என்ன சொல்றாரு? "அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உரிதா உபதேசம். உரிதா அப்டின்னா, சுவாமி உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஆன்மாவ பக்குவ நிலை அடைய வைத்து, அந்த ஆன்மாவுக்கு தகுதி குடுத்து உபதேசம் பண்ணார் இல்லையா? அதுதான் சொல்றாங்க. "அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்கிரம வேல் இமையோர் புரிதாரக நாக புரந்தரனே." இது கடைசி 2 வரி வந்து முருகப்பெருமானோட பராக்கிரமத்தை பத்தி சொல்றது. அதாவது அந்த தாரக ந புரிதாரக நாகப்புறந்தானே அந்த தாரக அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்து விரித்து வெறுத்து அந்த பிரணவத்த பல வள்ளலார் பாடல்கள் வந்து சிந்திச்சோம். ஆனா இதுல முதல் 2 வரி அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்திவா. இது இங்க சுவாமி அருணகிரிநாதர் என்ன சுவாமி சொல்றாருன்னா, முருகர் வந்து அருணகிரிநாத சுவாமியோட ஆன்மாவை பக்குவப்படுத்தி, உரிதா தகுதிப்படுத்தி உபதேசம் சொல்லியிருக்காங்கன்ட்டு ஆச்சரியமா சொல்லியிருக்காரு. ஆனா அத பத்தி அதுக்கப்புறம் இன்னும் சொல்லல. அதுக்கப்புறம் அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாடல் 28. ம். பாடல் 28ல "ஆனா அமுதே அயில்வேலரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ" அவர் யானாகிய எண்ணெய் விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. அதான் சொல்றேன். ஆனா அமுதே ஐல்வேரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ. அதாவது சுவாமி வந்து யானாகிய எண்ணெய் விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. அதாவது தன்னை இழந்து இறைவனிடம் ஒன்றுபடும் போது அந்த இன்பத்தை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. நவிலத்தகுமோ ஞானாகரனே நவிலத்தகும். ஞானமூர்த்தியே அது வாயால சொல்ல முடியுமோ அப்படின்னு சொல்றாரு. சொல்ல முடியல அவரால. அந்த இன்பத்தை சொல்ல முடியல. அதுக்கப்புறம் பாடல் 30 பார்த்தீங்கன்னா, "செவ்வான் உருவில் திகழ் வேலவன் அன்று ஒவ்வாதது என உணர்த்துதுதான். அவ்வாறு அறிவார் அறிகின்றது அலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே." அதாவது சுவாமி வந்து அறியணும்னா புறம் தேடி நம்ம போக முடியாது. சொல்றாரு. "என்னுள் வந்து எனக்கு உபதேசமாக உணர்வித்தத நான் இப்படிதான் இத்தன்மை என்று எப்படி மத்தவங்களுக்கு சொல்ல முடியும்?" அப்படின்னு சொல்றாரு. ஆகையினால இந்த 4 பாடல்களிலும் அருணகிரிநாத சுவாமிகள் வந்து சுவாமி உபதேசம் பண்ணத பல இடங்களில் பதிவு பண்ணாலும், அதோட சொல்லவே இல்ல. எப்படி சொல்றதுன்னு வந்து இந்த பாடல்ல தான் சொல்றாரு. ஆனா இந்த பாடல்லயும் வந்து அந்த அனுபூதி சுகித்த அந்த இன்பத்தை சொல்லல. ஆனா அது யாராலயும் சொல்ல முடியாது. அது அனுபூதி நிலை. தன்னை இழந்து சிவன் ஒன்றே இருக்கும் தன்மை. அது காண்பான், காட்சி, காணப்படும் பொருள் என்று 3ம் இழந்த நிலை.
அந்த நிலை துரியாதீத நிலையிலிருந்து இறங்கி அருள் நிலைக்கு வரும்போதுதான் என்ன நடந்தது ஏது நடந்தது, அதாவது நாம நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு மூழ்ச்சிட்டா என்ன நடந்தது இது ஏது நடந்தது அப்படின்ட்டு நம்ம ஒரு சிந்திக்கிறோம். இப்ப சிந்திக்கும் போது ஓ நான் நல்லா தூங்கிட்ட போல இருக்கு, எனக்கு எதுவும் தெரியல போல இருக்கு அப்படின்ற பயனை தான் சொல்ல முடியும். அது போல அருணகிரிநாத சுவாமிகள் இதுல என்ன பயன் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் ஒரு தடவை படிச்சுட்டு நேரடி விளக்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சில ஓமைகள் தான் இருக்கு. அந்த ஓமை சில பாடல் தான் ஓமை. ஆனா அதுவே எனக்கு அடியனுக்கு கடினமாக இருந்தது. அதை எவ்வாறு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா வரிசையாக பார்ப்போம். குறியாது குறித்து குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல் வந்து முழுசா மேல இருந்தே அப்படியே பார்த்துடலாம். இது வந்து எப்படி அப்படின்னா இது அவரோட அதோட அவரோட அந்த அனுபூதி அடைந்த பிறகு என்னென்ன நிகழ்ந்துன்ற பயனை சொல்றதுனால இது முதலடைய பார்ப்போம். நம்ம முன்னாடி பார்க்கும்போது கடைசி 2 வரி வந்து முருகப்பெருமானுடன் வீர பராக்கிரமத்தை சொல்லி அதுக்கப்புறம் முதல் 2 வரிகள் வந்து நாம வந்து என்ன விண்ணப்பம் அடியார்கள் வந்து சுவாமி வந்து நம் பொருட்டு என்ன முருகர்கிட்ட வந்து விண்ணப்பம் வைக்கிறாரு அப்படின்ற ஃபார்மேட்ல தான் நம்ம பார்த்தோம். இதுல முழுசா வந்து அனுபவம் வந்து சொல்றாரு. சுவாமி வந்து எப்படி தன்னை ஆட்கொண்டாரு, அந்த ஆட்கொண்ட உடனே அந்த அனுபூதி அடைந்த பயன் என்ன அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. குறியை குறியாது குறித்தறியும் குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திட உடனே நிகழ்த்திடலும் அதன் பின்னர் செறிவற்று உலகோடு உரை சிந்தையமற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. சரி, என்னன்னு பார்ப்போம். என்ன அப்படின்னா குறியை அப்படின்னா தியானம் செய்கின்ற தியானிக்க வேண்டிய அந்த பொருளை தியானிக்கக்கூடிய அந்த பொருளை குறியாது குறியை தியானம் செய்கின்ற அந்த பொருளை குறியாது இடம் காலம் என்று குறித்து நிர்ணயாது அந்த அந்த நம்ம சுவாமியை நினைக்கும் போது எப்படி இந்த காலத்துல இந்த இடத்துல மணி 8ஆவதா மணி 7ஆவதா ஒரு 7:05 வரைக்கும் நம்ம சுவாமியை தியானிப்போம் என்று வரையறைப்படாமல் இந்த இடம் இந்த காலம் என்று நிர்ணயிக்காமல் குறியாது அந்த தியானிக்க வேண்டும் தியானம் செய்கின்ற அந்த முருகப்பெருமானை எந்த காலம் இடம் என்று நிர்ணயிக்காமல் கட்டுப்பாடு இல்லாமல் வரை இல்லாமல் தியானிக்க வேண்டும். அந்த குறித்து அறியும் குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை அந்த குறித்து அறியும் நெறியை குறியை குறியாது குறித்து அறியும் அதாவது குறித்து அறியும் நெறியை தனிவேலை நிகழும். அதாவது குறியை குறியாது குறித்து அதாவது சுவாமியை எப்படி இது குறியைன்னா நான் தியானம் செய்கின்ற தியானிக்க வேண்டிய அந்த பொருளை குறியாது குறித்து அதாவது இந்த இடம் இந்த காலம் என்று நிர்ணயிக்காமல் தியானம் செய்ய வேண்டுமா அந்த அறியும் நெறியை அப்படி தியானிக்க செய்யும் என்று அந்த தியானம் செய்யக்கூடிய அந்த நெறியை அறியும் நெறியை அப்படின்னா இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும்னா இதுக்கு வந்து இது சைவ சித்தாந்தம் சொற்கள் இருந்தாலும் கேட்டு வச்சுக்கோங்க. நான் அந்த பாடல் வந்து கொஞ்சம் விளக்கமா சொல்லும் போது அந்த என்னென்ன அந்த சொற்களோட விளக்கம் என்ன அப்படின்ட்டு நான் சொல்றேன். சைவ சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவருக்கு அடியேன் மீண்டும் சொல்றேன். அதாவது அறியும் நெறியை அதாவது சுவாமியை எப்படி அறியணும்னா பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் அறியாமல் பதிஞானத்தால் அறியும் நெறியை யார் சொன்னாரா? இங்க பாருங்க சுவாமி அழகா சொல்றாராம். தனி வேலை நிகழ்த்திடலும். இது எப்படி எடுத்துக்கணும்னா தனி வேல் கூட்டல் ஐ அப்படின்றது கடவுள் இந்த இடத்துல. அந்த அந்த வேலை எப்படி எடுத்துக்கணும்னா வேல் கூட்டல் ஐ அப்படின்னு எடுத்துக்கணும். தனி வேல் கூட்டல் ஐ அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படின்னா தனி அப்படின்னா ஒப்பற்ற வேல் ஒப்பற்ற வேலாயுதத்தை ஏந்திய யாரு பக்கத்துல ஐன்னு வருது கடவுள் அப்படின்னா யாரு முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் நிகழ்த்திடலும் அந்த முருகப்பெருமான் உணர்த்திய உடனே அதாவது சுவாமி வந்து நம்ம அனுபூதி தன்மை அடையணும்னா அது சுவாமி தான் வந்து செய்யணும். நம்ம பண்ண முடியாது. நம்ம அறிவு கொண்டு அந்த நிலைக்கு வர முடியாது. அந்த அறிவு கொண்டு நம் அறிவு சுட்டறிவு கொண்டு கூடிய அந்த அறிவு கொண்டு தன்னை இழந்து சுவாமியோட ஒன்றுபட முடியவே முடியாது. அதுக்கு திருவருள் தேவை இல்லையா? குருநாதர் தேவை. அந்த குருநாதரா அந்த மெய் குருநாதரா யாரு வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அருணகிரிநாத சுவாமிக்கு முருகப்பெருமானே தான் வந்தாரு. அதுதான் இங்க சொல்லியிருக்காருங்க. அதாவது கடவுள் அதாவது இந்த
குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும். குறியை தியானிக்கக்கூடிய பொருளை, தியானிக்கப்படுகின்ற பொருளை குறியாது குறித்து, இடம் காலம் என்று நிர்ணயிக்காமல் அந்த தியானித்து அந்த அறியும் நெறியை, எப்படி அறியும் நெறியன்னா அந்த பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் அறிய முடியாமல் பதிஞானத்தால் அந்த நெறியை கொண்டு அறியும். யார் வந்து அறிய செஞ்சா? தனிவேலை நிகழ்த்திடணும். தனி ஒப்பற்ற வேல் குட்டல் ஐ. வேலை எப்படி பிரிக்கணும்? வேலாயுதத்தை ஏந்திய அந்த ஐ முருகப்பெருமான் மௌனகுருமாக வந்து அடியேனுக்கு அறிவுக்கு அறிவாய் உள்நின்று நிகழ்த்திடணும்னா, தன் மௌனகுருவாய் வந்து தன் சுவாமி வந்து சொல்லற சும்மா இரு அப்படின்னு உபதேசம் பண்ண உடனே இல்ல, அறிவோடு அறிவாக வந்து உணர்த்திய உடனேதான் அந்த சொல்லோட பொருள் தெரிந்து அவர் சிவானுபூதியில அப்படியே உட்கார்ந்துட்டார் இல்லையா? அது மாதிரி முருகப்பெருமான் மௌன குருவாக வந்து அறிவுக்குள் அறிவாக ஆன்ம அறிவுக்குள் பொதிந்து உணர்ந்து அந்த அந்த பதிஞானத்தை உணர்த்தின உடனே என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் அடுத்த வரி வராப்பாங்க. செறிவு அற்று. செறிவு அப்படின்னா செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. சரி, இது வந்து எப்படி எடுத்தோம்னா சரிவற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று. சரி, இது எப்படி எடுத்துக்கணும்னா செறிவற்று உலகோடு செறிவற்று அப்படின்னு எடுத்துக்கணும். உலகோடு செறிவற்று உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. செறிவு அப்படின்னா நெருக்கம் அப்படின்னு அர்த்தம். செறிவு அப்படின்னா கூட்டம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இங்க வந்து நெருங்குதல். அதாவது சுவாமி வந்து சிவானுபூதி கொடுத்த உடனே அந்த அந்த அருள் அனுபூதி வந்து சுவாமிய மட்டும்தான் நினைக்க முடியும். வேற எதையும் நினைக்க முடியல இல்லையா? தியானம் பண்ணும்போது அருணகிரிநாத சுவாமி முருகரை மட்டும் தான் நினைச்சார். வேற எதுவும் நினைக்கல. அந்த சிவானுபூதியில இருந்து ஏஞ்சி வந்த உடனே அப்ப அவரு பாக்குறாரு, என்ன நடந்தது? தூக்கத்துல ஏஞ்ச உடனே எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரியாது இல்லையா? அது போல சுவாமிகள் சொல்றாரு, அருணகிரிநாத சுவாமிகள் சொல்றாரு, உலகோடு செறிவற்று. அதாவது உலகத்தோட அந்த உலகப் பொருளோடு அந்த நெருக்கத்தை விடுத்து, அதாவது உலகப் பொருளோடு ஒன்றி இருக்கார் இல்லையா? அந்த புறப்பொருளோடு இருக்கார் இல்லையா? அதோடு செறிவற்று அந்த நெருக்கத்தை விடுத்து உரை சிந்தையும் அற்று. அதாவது உலகப் பொருளோடு நினைக்கின்ற அந்த சிந்தையும் அற்று அறிவற்று நம் அறிவை கொண்டு நம் கருவி கர்ணங்கள் கொண்டு ஒன்றாக சுட்டு அறிகின்றோமே அந்த அறிவையும் அற்று அறியாமை அற்றுதுவே. என்னுள் இருக்கும் அறியாமையும் நீங்கிவிட்டது அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு அந்த அறியாமை நீங்கி விட்டது அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கணும்னா, அதாவது அறியாமை நம்மளுக்கு எப்படி அறியாமை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தூங்கி முழிக்கிறோமே அதே ஒரு அறியாமை. ஒரு நாள் கேவலத்துல போயிட்டு அது சகலத்துக்கு வரும். அதாவது தூங்கி தூங்கும் போது என்ன ஆச்சு? நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. மறந்துடுறோம். விழிக்கும் போது நேத்து என்ன நடந்தது? நேத்து என்ன சாப்பிட்டோம்? அதுக்கு முன்னாடி எங்க ஷாப்பிங் போனோம்? என்ன வாங்கணும்? டக்குன்னு வருதா? அது வந்து அறியாமை. அது மட்டும் இல்ல, அறியாமை என்பது அந்த உண்மை பொருளை மறைக்கத் தன்மை உடையது. அந்த உண்மை பொருள் எல்லாமே சுவாமி வந்து உண்மை பொருளை உபதேசம் பண்ண உடனேயே அவருக்கு அறியாமை அற்றுவிட்டது. அந்த முப்பொருளின் உண்மை சிறப்பு, அந்த உலகப் பொருள் வந்து ஒரு தன்மை, இந்த உலகப் பொருள் நிலையற்றது, முருகப்பெருமான் திருவடி வந்து நிலையானது. இந்த அறியாமை இருக்கும் போது நமக்கு இதெல்லாம் தெரியாது, மறைத்து விடும். சுவாமியை நம்ம சிந்திக்கிறோம். ஆனா அந்த மாயையானது டக்கு டக்குன்னு அப்பப்போ மறைச்சு விட்டுரும். சாமியை வந்து சதா சர்வ காலமாக சிந்தனை செய்ய விடாம மறைக்கும். இது வந்து அறியாமை தான் இல்லையா? அதெல்லாம் அற்றுவிட்டது அப்படின்னு சொல்றாரு. சரி, திரும்பி ஒரு தடவை பார்ப்போம். ஒரு தடவை படிச்சுட்டு திரும்பி ஒரு தடவை சொல்றேன். குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. சரி, அதாவது குறியை தியானிக்கப்படுகின்ற அந்த பொருளை குறியாது குறித்து, அதாவது இந்த நேரம் இந்த இடம் இந்த காலம் என்று நிர்ணயிக்காமல் அதிலே இந்த தியானிக்கப்படுகின்ற பொருளை அதிலே தியானித்து அதை அறியும் நெறியை அந்த தியானிக்கும் போது அந்த இறைவன் வந்து நம்முள் அறிவுளிருந்து அறிய செய்வான்.
நம்முள் வந்து இறைவனை அனுபூதி அடைய முடியும். ஆனா நம்மளால முடியுமா? இல்ல. அது எப்படி அடையறது? நம் பசு ஞானத்தாலும், பாச ஞானத்தாலும் அறிய முடியாது. பதிஞானம் என்ற நெறியை அது நம்மளால அதுவும் பதிஞானம் நமக்கு வருமா? இல்ல. சுவாமி தான் குடுத்தாரு. அது அருணகிரிநாதர் பதிவு பண்ணிக்கிறாரு. அறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடும். அந்த சுவாமியை என்னுள் தியானம் பண்ணும்போது, என்னுள் சுவாமியை நான் உணர்ந்தேன். அது யார் எனக்கு சொன்னா? அப்டின்னா, அவர் சொல்றாரு பாரு. அந்த அறியும் நெறியை தனிவேலே நிகழ்த்திடலும். தனி வேல் குட்டல் ஐ. ஒப்பற்ற வேலாயுதத்தை ஏந்திய அந்த முருகக் கடவுள் என் அறிவுக்கு அறிவாய் வந்து மௌன குருவாக நிகழ்த்திடலும். உணர்த்தின உடனேயே என்னென்ன பயன் கிடைச்சது? உணர்த்தின உடனே அவர் அனுபூதி நிலையில வந்துட்டாரு. அனுபூதியில இருக்காரு. அந்த அனுபூதி இன்பத்த சொல்லல. அது சொல்ல முடியாது யாராலயும். அது அந்த அனுபூதி நிலையிலிருந்து இறங்கி அருள் நிலைக்கு வரும்போது, நம் பொருட்டு சொல்றார். நம் உய்யும் பொருட்டு அவர் சொல்றாரு. அவருக்கு என்னென்ன பயன் நடந்தது அப்டின்னா, செறிவு அற்று உலகோடு அப்டின்னா, உலகோடு செறிவற்று, உலகத்தோடு நெருங்கி பழகும் அந்த பழக்கத்தை விடுத்து, உலக சிந்தனையை விடுத்து, உலகப் பொருள் மோது நாட்டம் சொல்றோம்ல, அதை விடுத்து, உரை சிந்தனையும் அற்று. அதாவது இறையை மட்டும் தியானிக்கின்ற அந்த தன்மையை வந்தது. உலக சிந்தனை, உலகப் பொருள்கள் பற்றி சிந்திக்கும் அந்த தியானத்தையும் அற்று, அந்த சிந்திக்கின்ற அந்த நினைப்பு எண்ணத்தையும் அற்று, அறிவற்று. அறிவற்றுனா, சுட்டி அறியக்கூட ஒரு ஒரு பொருள அறியிறோம்ல, அந்த அறிவற்று. ஏன்னா, பதிஞானம் வந்த உடனே அந்த வியாபகத்தன்மை வந்துரும். அந்த குணம். அந்த சுவாமியோட அந்த குணம் வந்துரும். நம்ம எல்லாத்தையும் ஒரு சேர ஒன்றாக அறியக்கூடிய அந்த தன்மை வரும். அதனால அறிவற்று அப்டின்னா, இந்த இடத்துல அறிவு போயிடுச்சுங்களாங்க சாமி வந்துட்டு அப்டின்னா, அப்படி எடுத்துக்க கூடாது. நாம் ஒன்று ஒன்றாக சுட்டி சுட்டி அறியக்கூடிய ஒண்ணு ஒண்ணா அறிவோம். அது ஒரே நேரத்துல ஒண்ணா அறிய மாட்டோம். ஒரு ஒரு படிநிலையில தான் அறிவோம். ஒரு பொருள் வந்து இந்த வயசுல அறியும்போது, அந்த வயசுக்கு அந்த பக்குவத்துக்கு ஏத்த மாரி தான் அறிவுல விளங்கும். பல ஆண்டுகள் சென்று அதே பொருள் நம்ம பேசப்படும்போது, நம்மோட அனுபவமும், நம் பக்குவமும் அதே பொருள இன்னும் ஆழ்ந்து சிந்திக்கும்போதே அறிவு வரும். அப்படிதான் அந்த சுட்டறிவு நமக்கு. ஆனா அனுபூதி நிலை அடைந்த சுவாமிகளான அறிவானது வியாபகத்தன்மை பெற்று எல்லாம் ஒன்று சேரும் அறியும் தன்மை பெற்றவர். அதனால அறிவற்று அப்டின்னா, சுட்டி அறியக்கூடிய அந்த அறிவை விடுத்து, அறியாமையும் விட்டுடுவே. தன்னில் இருக்கும் அந்த அறியாமையும் நீங்கிவிட்டது. அறியாமைன்னா என்ன? சதா சர்வ காலமாக நம்மளுக்கு அறியாமைன்னா அந்த தூக்கம், அந்த சகலம் அப்படியே போயிட்டு போயிட்டு வருவோம். ஆனா அந்த அறியாமை அற்றதுவே அப்டின்னா, எப்பொழுதுமே விழிப்பு நிலையில இருந்து அவனை ஆனந்தமாக தியானிக்கின்ற அந்த தன்மை வந்தபோதே, அவர் சொல்றாரு, "என்னுள் இருக்கும் அந்த அறியாமை நீங்கிவிட்டது" அப்படின்ட்டு சொல்றாரு. இதுதான் இந்த பாடல். இது வந்து அனுபூதி தன்மையோட பயன் சொல்றதுனால கொஞ்சம் அடியேனுக்கே வந்து கஷ்டமா இருக்கு. அது வந்து எப்படி அது புரியும்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஏதாச்சும் குழப்பம், இன்னும் தெளிவு வேணும்னா சொல்லுங்க. இந்த பாடல் ஒரு தடவ சொல்லிட்டு உவமைக்கு அதுக்கப்புறம் போலாம். அடுத்த பாடலுக்கு போங்கம்மா. அவங்க யாரும் ஒண்ணும் சொல்லல. நீங்க அடுத்த விளங்குதுங்களா சொல்றது? புரியுதுங்களா? கொஞ்சம் கடினமா இருக்கு. கொஞ்சம் கடினமா தான் இருக்கு. அடியனுக்கே கொஞ்சம் கடினமா தான் இருக்கு. ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம தூங்கி எழுந்திருக்கிறோம்ல, நம்ம நல்லா ஆழ்ந்து தூங்குறோம்ல. தூங்கும்போது நமக்கு ஒரு இன்பம் இருக்கும். நல்லா நல்லா ஆழ்ந்து தூங்குனா அந்த இன்பத்த அடியேன் உணர்ந்திருக்கேன். ஆனா, தூங்கி ஏஞ்சிட்ட பிறகு என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியுமா? மழை நல்லா பெஞ்சிருக்கும். இடியும் இடிச்சிருக்கும். ஆனா நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. இல்லையா? தூங்கி ஏஞ்சிட்ட உடனே தான் சொல்றாங்க. அம்மா சொல்றாங்க. நேத்து நல்ல இடி இடிச்சுது. நல்ல மின்னலு, நல்ல மழை. தூங்கவே முடியல அப்படின்னு அம்மா சொல்லியிருப்பாங்க. ஆனா, நாம நல்லா தூங்கியிருப்போம். நம்ம ஏஞ்சிட்ட பிறகு என்ன நடந்ததுன்னே தெரியல. இல்லையா? இப்படி எல்லாருக்கும் நடந்திருக்கும். நிகழ்ந்திருக்கும். ஏதோ ஒரு விதத்துல நிகழ்ந்திருக்கும். அதை தான் சுவாமிகள் சொல்றார். அதாவது நான் தியானித்து ஒன்றோடு இறைவனோடு ஒன்றோடு இருக்கும்போது, அவன் குடுக்கும் இன்பத்தை நான் நல்லா அனுபவிச்சுட்டேன். சுவாமியோட ஒன்றோட ஒன்று இருக்கும்போது, அந்த இன்பத்த அவரு சொல்ல முடியல. அந்த தியான நிலையிலிருந்து அருள் நிலைக்கு வரும்போது, அதோட பயன சொல்றாரு. ஓ! எப்படி மழை பெஞ்சது, எப்படி இடி இடிச்சதுன்னு அவருக்கு தெரியலல்ல. அத மாரி அவரு அந்த அருள்நிலை அடைந்த உடனே சொல்றாரு. அனுபூதி வந்த உடனே அந்த அருள்நிலையில இறங்கி வந்து என்னென்ன பயன் இந்த ஆன்மா பெற்றது அப்படின்னா, அதான் உலகோடு செறிவற்று.
அந்த அருள் நிலையில அனுபூதி நிலையில இருக்கும் போது உலக சிந்தனை இருந்ததா? இல்லதானே? அதுதான் அர்த்தம். உலகோடு செறிவற்று, உலகோடு செறிவுன்னா நெருக்கம். உலகோடு நெருங்கி, அந்த உலகோடு பழகி, அந்த உலகோடு அந்த தொடர்பு அதை அற்றுவிட்டது. உரை சிந்தனையும் அற்று. அதாவது உரை சிந்தனை, பேச்சும் அற்று, உலகத்தை தொடர்புடைய அந்த பேச்சும், உலகப் பொருளோட பேச்சு, உலகப் பொருளோட எண்ணம் வந்து எனக்கு அற்றுவிட்டது அப்படின்றாரு. அறிவற்றுனா நமக்கு வந்து யாராச்சும் ஒண்ணு சொன்னாதான் நம்மளுக்கு விளங்கும். இல்லையா? ஏதோ ஒரு வாழ்க்கையில யாராச்சும் ஏதாச்சும் ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவுக்கு அறிவித்தால் அன்றி அது வந்து அறியாது. தானாவே அறியாது. ஏதாவது ஒண்ணு சொல்லி ஆகணும். அந்த மாதிரி தன்மையும் அவர் அற்றுவிட்டது. ஏன்னா முருகப்பெருமானால் ஆட்கொண்ட அவர் அனைத்தும் அறியக்கூடிய தன்மை பெற்றவர். அறியாமையும் அவருள் இருந்த அறியாமையும் அற்றுவித்தது. ஏன்னா உண்மை பொருளை வந்து உணர்ந்த உடனேயே எது நிலையான பொருள், எது நிலையற்ற பொருள் என்று அறிந்த உடனே அவருக்கு அறியாமை நீங்கிவிட்டது. இதுதான் இந்த பாடலோட விளக்கம். இது எப்படி வந்தது? இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா, அவர் சொல்றார் பார், குறியே குறியாது குறித்தறியும் நெறியே தனிவேலை நிகழ்த்திடலும். அதாவது எது தியானிக்கின்ற பொருளா, அந்த தியானிக்கின்ற பொருள்னா இந்த முருகப்பெருமான் தான். அந்த பொருளை முருகப்பெருமானை இடம், காலம், நேரம் என்று வரையறையாது சதா சர்வ காலமாக தியானிக்கும் வரும்போது, அப்போ முருகன் தன்னுள்ளே தோன்றி அறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும். அப்போது முருகப்பெருமான் தானாக வந்து மௌன குருவாய் தன்னுள் தோன்றி அவன் உணர்த்தி அந்த பதிஞானம் பேர் இன்பத்தை என்னால் சொல்ல முடியல. ஆனா அதோட பயன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாடல்ல சொல்றாங்க. சரி. புரியுதுங்கம்மா. தடுமாற்றமாக அடுத்தது இந்த பார்க்கலாங்க. இப்போ குறியே குறியாது குறித்தறியும் நெறியை அப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதுல ஓமை கிடையாது. ஆனா அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, சில இது அடியன் வந்து சிலது வந்து சொல்றேன். குறித்து அறியும் நெறி அப்படின்னு நான் சொன்னேன்ல, குறித்து அறியும் நெறி. அதாவது குறியை குறியாது குறித்து அறியும் நெறி. குறித்து அறியும் நெறி அப்படின்னா 3 அதாவது நம்ம வந்து இப்ப படிக்கிறோம். 3 ஞானம் இருக்கு. பாச ஞானம், பசு ஞானம், பதி ஞானம். இது வந்து சைவ சித்தாந்தத்துல படிச்சவங்க வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா? சரி. இது வந்து குறியை அப்படின்னா என்னன்னா, குறி அப்படின்னா தியானம் செய்கின்ற பொருள். இப்போ சிவாகமம், வேதம் வந்து யாரால் செய்யப்பட்டது? வியாச பகவானால் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் சிவாகமம் வந்து எல்லாமே இறைவனால வந்து செய்யப்பட்டது. அத வந்து அவங்க எடுத்து ஞான காண்டத்தை எழுதியிருக்காரு வியாச பகவான். அதுக்கப்புறம் வேதத்துல கர்ம காண்டம் இருக்கு. அதுக்கப்புறம் ஞான காண்டம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து பிரம்மசூத்திரம் வந்து நம்ம யார் எழுதியிருக்கா? நம்ம சங்கரரு, அதுக்கப்புறம் ராமானுஜர், மத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மசூத்திரம் வந்து அவங்கவங்க ஞான காண்டத்துக்கு எழுதியிருக்காங்க. சரி. அந்த வேதத்திலையும் சிவாகமத்திலையும் திருமுறையிலையும் அதுக்கப்புறம் இன்னும் சித்தாந்த சாத்திரத்திலையும் என்ன சொல்றாங்கன்னா, குறியை தியானம் செய்கின்ற பொருள்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தியானம் செய்கின்ற பொருள் என்னன்னா சிவபெருமான். அந்த சிவபெருமான் யாரு? முருகப்பெருமான் இல்லையா? அந்த சிவபெருமான் யாரு? முருகப்பெருமான். அப்போ தியானம் செய்கின்ற பொருள் அப்படின்னு என்ன எப்போதுமே முருகப்பெருமான், சிவபெருமான் அப்படின்னு தான். சரி. குறித்து அறியும் நெறி அப்படின்னா என்ன? அப்போ பாச ஞானம்னு ஒண்ணு இருக்கு. பசு ஞானம்னு ஒண்ணு இருக்கு. பதி ஞானம் இருக்கு. இது 3த்துக்கும் சித்தியார்ல விருத்தி பேசியிருக்காங்க பாடல்கள். அவ்வளவு தூரம் நான் போல. ரொம்ப எளிமையா. பாச ஞானம் அப்படின்னா பாச கருவியை கொண்டு பாச பொருளை அறிவது பாச ஞானம். பாச கருவி அப்படின்னா இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி, மனம், புத்தி, சித்தம் எல்லாமே பாசக்கருவி தான். இந்த கருவியை கொண்டு எதெல்லாம் நாம் அறிகின்றோமோ அதெல்லாம் பாச ஞானம் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம புக்கு படிக்கிறோம்ல, இதுவும் பாச ஞானம் தான். அப்போ இந்த கருவி கர்ணங்கள் கொண்டு எதையெல்லாம் நாம் அறிகின்றோமோ அது எல்லாமே பாச ஞானம் இல்லையா? அந்த ஏன் இந்த கருவி வந்து அது அப்புறம் ரொம்ப டீப்பா போக வேண்டியதா இருக்கு. கருவிகள்லாம் நம்ம பத்தி போனாக்குன்னா அத்துவாவை பத்தி பேச வேண்டியதா இருக்கும். அத்துவாக்கள் 6 வத்துவாக்கள் அதுல இருந்து தான் வரும். மாயையின் காரியம் வந்து 2 வகையாக பிரிக்கப்படும். சொற்பிரபந்தம், பொருள் பிரபந்தம் அப்படின்னு வரும். சொற்பிரபந்தம்லாம் நம்ம பார்த்திருக்கோம். வண்ணம், பதம், மந்திரம், அதுக்கப்புறம் பொருள் பிரபந்தம் வந்து தத்துவம்,
கலை, புவனம், தத்துவம், கலை அப்படின்னு வரும். அந்த தத்துவத்துல தான் இந்த எல்லா கருவி கரணங்கள் 36 கருவி கரணங்கள்லாம் இருக்கு. இது வந்து நம்ம ஒரு தத்துவத்த பத்தி ஒரு நாள் படிக்கும்போது நம்ம டீட்டெயிலா படிப்போம். அத்துவாக்கள்லாம் பத்தி படிப்போம். அப்போ வந்து இந்த எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த தத்துவத்தை பத்தி நான் சொல்றேன். இந்த பாச ஞானம் அப்படின்னா, இந்த கருவி கரணங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எதுல சேர்ந்தது? தத்துவம். அந்த தத்துவம் எதுல வரும்? பொருள் பதத்துல வரும். அந்த பொருள் பதம் எதுல அடக்கும்? மாயையில அடக்கும். அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். இல்லையா? சரி. இந்த பாசனையானவனா என்னன்னா, நம்ப கருவி கரணங்கள் கொண்டு, நம்ப கருவியை கொண்டு, இந்த மெய், வாய், கண், மூக்கு இருக்கு இல்லையா? அது இந்த உன்னும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்லாம் இருக்குங்களா? அதைக் கொண்டு எதை நாம் அறிகின்றோமோ, அது வந்து பாசஞானம். அது மட்டும் வச்சுக்கலாம். பசு ஞானம் அப்படின்னா என்ன? அப்படின்னா, அதாவது நம்ம பாச ஞானத்துல வந்து, நாம் வேறு, அதாவது உயிர் வேறு, உடல் வேறு அப்படின்ட்டு நினைக்க முடியல. நான் தான் உடல் தான் உயிர் அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்குவோம். அதாவது இந்த இந்திரியத்தை கொண்டு எதெல்லாம் அறிகின்றோமோ அதெல்லாம் பாச ஞானம். இல்லையா? பசு ஞானம் என்பது பசு ஞானம் தான் அந்த ஆன்மா வந்து நினைக்கும். ஓ! உடல் வேறு, சூக்கும உடம்பு வேற, ஸ்தூல உடம்பு வேற, இந்த கருவி கரணங்கள்லாம் வேற. சுவாமி வந்து இந்த உடம்பு வந்து செட் பண்ணி குடுத்திருக்காரு. ஆன்மா இதுல புகுத்திருக்காரு. எதுக்கு? இந்த உடம்புல இருக்கிற கருவியை கொண்டு நம்ம ஆன்மா சாமியை நினைப்பதற்கு. வாய் எதுக்கு? அவன் நாமத்தை சொல்வதற்கு. உடம்பு அவன் கைங்கரியத்தை செய்வதற்கு. அப்போ இதுக்காக தான் சுவாமி எதுக்கு குடுத்திருக்காரு. இத செய்வதனால் நம் வினை குவியல் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்கும். இந்த உடம்பு வச்சு தான் நம் இருவினை ஒப்பு வந்து அந்த நிலைக்கு வர முடியும். இன்ப துன்பம் ஒரே சமமாக வந்து எப்படி அனு செ இன்பமும் துன்பமும் எப்படி சமமாக எடுத்துக்கொள்ள முடியும்? அனுபவம் வரும். அந்த அனுபவம் எதனால வருது? உடம்பு வச்சு செய்ற செயலால தானே வருது. அப்ப அதனால தானே உடம்பு சுவாமி குடுத்திருக்காங்க. அப்படின்ற பல சிந்தனைகள் வர அந்த ஞானம் தான் பசு ஞானம். அந்த பசு ஞானத்துல தான், ஓ! இந்த உடம்பு தூல உடம்பு வேற, சூக்கும உடம்பு வேற. நான் அதுக்கும் அப்பாற்பட்டவன். இந்த உடம்பு என்பது ஜடம். எப்பொழுதும் அழியக்கூடியது. இதில் இருக்கும் ஆன்மா நான் எப்போதும் அழிவில்லாதவன். ஒரு உடலை விட்டு ஒரு உடலை தாவக்கூடியவன். நான் இறைவனுக்கு சமமானவன் என்று ஒரு செருக்கும் தன்மை வரும். அதுதான் வந்து பசு ஞானம். அந்த ஞானத்தாலும் வந்து இறைவனை அடைய முடியாது. பதி ஞானம்னு ஒண்ணு இருக்கும். அப்போ அந்த பசு ஞானமும் போயி, அப்போ வரும். ஓ! நம்ப வந்து எவ்வளோதான் முயற்சி பண்றோம். நம்ப நல்லா படிச்சுட்டு தான் போனோம் எக்ஸாம்க்கு. நல்ல தரோவா படிச்சோம். நல்ல 3, 4 தடவ எழுதியும் பார்த்துட்டோம். ஆனாலும் நம்பளால வந்து எக்ஸாம்க்கு 100க்கு 100 எடுக்க முடியல. 60 தான் எடுத்தேன். அப்போ இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நம்ப முயற்சி எடுத்தோம். நம்மளுக்கு விதின்னு ஒண்ணு இருக்குது. அது கடவுள் தான் போல இருக்கு. அப்படின்ற இது ஒரு உதாரணம் சொல்றேன். அப்போ நம்ம என்னதான் முயற்சி எடுத்தாலும், அதையும் தாண்டி இறைவன் ஒன்று இருக்கிறான். அவன் தான் எல்லாருக்கும் காரணம். அப்படின்ற ஒரு நினைப்பு நமக்கு வரும். அப்போ எல்லாமே இறைவன் தான். நம் நம் பொருட்டு எதுவும் கிடையாது. இந்த தத்துவம் சடம் தான். இந்த தத்துவத்தை இயக்குவதும் ஆன்மா. ஆனா ஆன்மாக்குள் அந்த ஆன்மா தானவா இயக்குது இல்ல. அந்த ஆன்மாக்குள் உயிருக்கு உயிராய் சிவன் இருந்து இயக்கிறான் என்ற அந்த உண்மை தன்மை வந்து தெரியும். அந்த பதிஞானத்துல தான் அந்த திருவருள் சக்தியானது ஆன்ம அறிவில் பதியும். அப்படின்னா என்ன? அப்படின்னா, வினையெல்லாம் நீங்க பெற்று, திரோதான சக்தியெல்லாம் நீங்க பெற்று, அந்த திருவருள் சக்தி ஆன்ம அறிவில் பதியும் தன்மை தான் அந்த பதிஞானம். அப்போ என்னன்னா, இறைவன் தான் அனைத்தும் இறைவன். சும்மா ரொம்ப எளிய முறையில சொல்லணும்னா, எல்லாம் இறை செயல். நம் செயல் ஒன்றும் இல்லை. நம் செயல் யாதொன்றும் இல்லை அப்படி சொல்றோம்ல. அப்போ அதுதான் வந்து அந்த அந்த தன்மை தான் அந்த பதிஞானம். அததான் இங்க சொல்ல வரேன். குறியே குறியாது குறித்தறியும் நெறியே. அதாவது தியானிக்கின்ற அந்த முருகப் பெருமானை இடம், காலம் என்று நிர்ணயிக்காமல் குறித்தறியும் நெறி. குறித்தறியும் நெறினா, அந்த பதிஞானத்தை அது யார் குடுப்பா? யார் குடுப்பா? அப்படின்னா, எல்லா ஆன்மாவுக்கும் குருநாதர் தான் வந்து குடுப்பாரு. அந்த குருநாதர் வந்து உபதேசம் செஞ்சு, நம் வினையெல்லாம் நீக்கின உடனேயே, அவரு வந்து இந்த பொருளை கொடுத்து, இந்த மந்திரத்தை கொடுத்து தியானம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே, அந்த தியானம் பண்ண தான் வந்து இறைஞானம் நம்மளுக்கு வரும். நான் வந்து அடியேன் வந்து நேத்து புதன்கிழமை தானே? ஆமா. நேத்து அடியேன் வந்து அந்த சிவஞானம் மாப்பாடியத்துல வந்து நிர்வாண தீட்சை பத்தி வந்து சொன்னாங்க. அந்த நிர்வாண தீட்சையில தான் வந்து அத்துவ சுத்தி அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அப்பா! அப்பப்பப்பா! அது படிச்ச உடனே நம்மளுக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சுருச்சு. அந்த அத்துவாக்கள் வந்து எப்படி சுத்தம் பண்றாங்க? அந்த அத்துவாக்கள் சுத்தம் பண்ணும்போது தான் அந்த ஆன்மாவோட சஞ்சித வினை குவியல்லாம் ஃபுல்லா நீங்கி அந்த குருநாதர் வந்து அந்த ஆன்மாவ வந்து தூய்மை படுத்திட பிறகு தான் உபதேசம் பண்றாரு.
தீக்கை குடுத்துன உடனே அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஆன்மாவுக்கு ஞானம் வராதாம். தீக்கை குடுத்து அந்த சுத்தம்லாம் செஞ்ச பிறகு, அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவுக்கு உபதேசம் பண்ணி, அந்த தியான நிலையில இருந்து அந்த செயல்படும்போது தான் அவன் வீடு பேர் வந்து வழிவகுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாண தீட்சை. அது இன்னொரு ஒரு நாள் சிந்திக்கலாம். ஆனா அது இதோட தான் தொடர்பு வருது. ஆனா அதுக்கு போனா அது கன்ஃப்யூஸ் ஆயிடும். ரொம்ப ஆழ் நிலையில இருக்கும். அது மாரி அந்த குருநாதர் வந்து நமக்கு பதிஞானத்தை உணர்த்த தான் நாம் இறைவனை வந்து உணர முடியும். அந்த குருநாதர் தான் அந்த வழியை நம்ம வந்து எடுத்துட்டு போவாரு. அப்ப அருணகிரிநாத சுவாமிக்கு யார் வந்தா குருநாதரானா, தனி வேலை நிகழ்த்திடிலும். அதாவது முருகப்பெருமானே வந்து மௌன குருவாக வந்து நிகழ்த்திடிலும். எப்படி வந்தாரு? மௌன குருவாக வந்து அறிவுக்கு அறிவாக வந்து அவரை உணர்த்தினார். இல்லையா? அதுதான். அப்போ குறித்தறியும் நெறி அப்படின்னா, ம் எ பசுஞானம் இருக்கு. பாசஞானம், பாசஞானம், பசுஞானம், பதிஞானம். பாசஞானம் என்பது நம் கருவியை கொண்டு உலகப் பொருளை அறிவதுதான் பாசஞானம். அது வந்து கருவி வந்து நிலையற்றது. அப்போ உலகப் பொருள் நிலையற்றது. அப்போ நிலையற்ற பொருளைக் கொண்டு, நிலையற்ற கருவியைக் கொண்டு நிலையற்ற பொருளை பார்த்தது, அது அந்த ஞானம் நிலைக்காது. அடுத்தது பசு ஞானம். பசு ஞானம் என்பது, நம்ம வந்து உடம்பு வந்து சடம் என்று அறிந்து, இறைவன வந்து மறந்துடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், நாமளும் இறைவனும் ஒண்ணு அப்படின்ற ஒரு செருக்கு வரும். நாமும் இறைவனும் ஒன்றே கிடையாது. நம்ம எப்பொழுதுமே அடிமை. இறைவன் கொடுக்க நம்ம அனுபவிக்கும் தன்மை உடையது. அதுதான் பசு ஞானம். அதையும் கழித்து பதிஞானம்னு ஒண்ணு இருக்கும். அந்த பதிஞானம் என்பதுதான் ஆன்ம அறிவு திருவருள் பதியும். அப்போ திருவருள் பதியும்போது நமக்கு இறை சிந்தனை மட்டுமே தான் வரும் தவிர நம்ம உலக சிந்தனை வராது. அதுதான் அந்த அறியும் நெறியை யார் சொன்னா அப்படின்னா முருகப்பெருமான் தனி வேலை நிகழ்த்திடும். அதான் முருகப்பெருமான் மௌன குருவாக வந்து உணர்த்திய உடனேயேக அருணகிரிநாத சுவாமிக்கு அந்த பேச்சு உரை உலகு தொடர்பு அற்றுவிட்டது அப்படின்னு தான் சொல்றாரு. அதுதான் குறியே குறியாது குறித்தறியும் நெறி. இதுக்கு வாரியார் சுவாமிகள் வந்து ஒரு உதாரணம் சொல்றாங்க. என்ன உதாரணம் அப்படின்னா, மகாபாரதத்திலே வந்து ஒரு உதாரணம் சொல்றாங்க. வாரியார் சுவாமிகள் ஸ்பீச் கேட்டவங்களுக்கு இது தெரியும். வாரியார் சுவாமி இந்த புக்லயே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம இறைவனை வந்து நம்ம எப்படி தியானிக்க வேண்டும் அப்படின்னா, அதாவது குரு மூலமாக உபதேசம் பெற்று நம்ம தியானிக்கும்போது, கு அதாவது இறைவன் மட்டும் தான் நமக்கு சிந்தனை வரணும். வேற உலகப் பொருள் சிந்தனை வரக்கூடாது. எது போல நாம் ஆழ்ந்து தூங்கும்பொழுது, நம்மளுக்கு நம்மை சுத்தி என்ன நடக்கின்றது? மழை, காத்து, இடி, மின்னல் வந்து அடிச்சதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. அதுபோல தியானம் பண்ணும்போது, நாம் இறை சிந்தனையை மட்டும் தான் வச்சிருக்கணும். மத்தது வந்து வச்சிருக்க கூடாது அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டாக சொல்றாரு. இது மகாபாரத எடுத்துக்காட்டு என்னன்னா, ஒரு குருகுல வாசம் இருக்கு. பஞ்ச பாண்டவர்கள், கௌரவர்களும், பஞ்ச பாண்டவர்களுக்கும் யாரு வந்து குரு அப்படின்னா துரோணாச்சாரியார் தான் குரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இல்லையா? நான் சும்மா ஒரு ஞாபகமூட்டலுக்காக சொல்றேன். ஒரு நாள் என்ன பண்றாரு, துரோணாச்சாரியார் வந்து டெஸ்ட் வைக்கிறாரு. ஒரு வந்து டெஸ்ட்னா என்ன? ஒரு சோதனை பண்றாரு. ஃபர்ஸ்ட் சோதனை பண்றாரு. அந்த சோதனையில வந்து வில் பயிற்சி. எல்லாரும் வந்து எல்லாருக்கும் அர்ஜுனன் நாம என்ன நினைச்சுக்கிறோம்? அர்ஜுனன் மட்டும் தான் வில்லு விடுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இல்ல. தர்மரும் வில் பயிற்சி பண்ணியிருக்கிறாரு. பஞ்ச பாண்டவர்கள், கௌரவர்கள் எல்லாருமே விற்பயிற்சி பட்டிருக்காரு. ஆனா அதில் மிகச் சிறந்ததாக விளங்கியவர் வந்து அர்ஜுனன். ஏன் அப்படின்னா, அதுல ஒரு சின்ன ஒரு வரலாறு சின்ன கதை சொல்றாரு 2 வரியில. ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, துரோணாச்சாரியார் வந்து ஒரு மரம். அந்த மரத்துல வந்து ஒரு காக்கா. அந்த காக்கா வந்து பொம்மையிலான காக்கா. ஒரு துணி போட்டு அவரே சுத்தி வச்சிருக்காரு. சுத்தி ஒரு கிளையில அவரு வந்து ஒட்டி வச்சுட்டாரு. கட்டி வச்சுட்டாரு. அந்த காக்கா வந்து ஒட்டி வச்சுட்டாரு. அங்க வச்சுட்டாரு. யாரு? துரோணாச்சாரியார். அவரோட சிஷ்யர்கள்லாம் யாரு? அவரோட சீடர்கள்லாம் யாரு? சிஷ்யர்கள்லாம் மாணவர்கள்ன்னு சொல்லிக்கலாம். சீடர்ன்னு சொல்ல விட. மாணவர்கள்லாம் யாருன்னா, பஞ்ச பாண்டவர்கள். யாரு? அந்த தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், அப்புறம் அந்த கௌரவர்கள்லாம் வராங்க. இல்லையா? அப்போ ஒரு நாள் வந்து துரோணாச்சாரியார் வந்து கேட்கிறாரு. கேட்கிறாரு, சரி நான் வந்து அவர் சொல்றாரு, பரிசோதனை வந்து சொல்றாரு. இப்போ அந்த மரம் இருக்கின்றது. அந்த மரத்தில் ஒரு காகம், பதுமையை வந்து அது பொம்மாலான காகை வந்து வச்சிருக்கேன். நீங்க வந்து ஒரே குறி, ஒரே வில்லால அந்த அந்த கழுத்து பாகத்தை வந்து அ அங்க குறி வச்சு நீங்க வந்து அந்த காகத்த வந்து கொன்றுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுதான் சோதனை, பரிசோதனை. காக்கா இருக்குது, கலை இருக்குது. ஒரே ஒரே குறியால 2 அம்பெல்லாம் எடுக்கக்கூடாது. ஒரே அம்பால அந்த காக்கா வந்து சாவடிக்கணும். அப்படி அந்த வில்ல வந்து தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிசோதனை வைக்கிறாரு.
அப்ப முதலாவதாக வந்து துரோணர் வந்து யார கூப்பிடுறாருன்னா, கௌரவர்ல வந்து இவர கூப்பிடுறாரு. துரியோதன கூப்பிடுறாரு. "துரியோதனா வா இங்கே" அப்படின்னு கூப்பிடுறாரு. சரி சுவாமி துரியோதனன் வந்துட்டாரு. "சுவாமி சொல்லுங்க" அப்படின்ட்டு. "மரம் தெரிகிறதா?" அப்படின்னு கேட்கிறாரு. தெரியுது குருநாதரே." "சரி மரத்துல இருக்கிற கலை தெரியுதா?" நல்லாவே தெரியுது" அப்படின்னு சொல்றாரு. சரி கிளையில இருக்கிற காக்கா தெரியுதா?" "நல்லா தெரியுது குருநாதரே" அப்படின்னு சொல்றாரு. சரி காக்கா தெரியுது. "நான் தெரியிறேனா?" "நல்லாவே தெரியுறீங்க" அப்படின்னு சொல்லும்போது, துரோணருக்கு வந்து கோவம் வந்துரும். "வை வில்லை" அப்படின்னு சொல்லிட்டு, "எட்ட போ" அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்போ எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. தர்மரும் அப்படிதான் சொல்லிடுவாரு. பீமனும் அப்படிதான் சொல்லிடுவாரு. தர்மர் என்ன சொல்லுவாரு? "எனக்கு மரம் தெரியுது, கிளை தெரியுது, நீங்க தெரியிறீங்க." துரோணர் வந்து அதே கேள்விய ஒருத்தவங்களா கேட்கிறாரு. "மரம் தெரிகிறதா? கிளை தெரிகிறதா? கிளையில் உள்ள பொம்மை தெரிகிறதா? நான் தெரிகிறேனா?" அப்படின்ற இதே கேள்வியை வரிசையாக ஒவ்வொரு மாணவரிடம் கேட்கும்போது, துரியோதனன் எந்த பதிலை சொன்னானோ, அதே பதிலை தான் ஒவ்வொரு மாணவர்களும் சொன்னாங்க. அப்போ துரோணருக்கு வந்து ஒருத்தவங்கள "நீங்க வந்து அம்பு தொடுக்க வேண்டாம். அம்பை வைத்து விலகுங்கள்" அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. அப்போ கடைசியாக அர்ஜுனனை அழைக்கின்றார். அர்ஜுனைக்கும்போது, அப்ப சொல்றாரு, "அர்ஜுனா, உனக்கு வந்து மரம் தெரிகிறதா?" அப்படின்னு கேட்கிறாரு. "தெரியல" அப்படின்னு சொல்றாரு. "மரம் தெரியலையா? சரி மரத்துல இருக்கிற கிளை தெரிகின்றதா?" அப்படின்னு கேட்கிறாரு. "கிளையும் தெரியவில்லை." "சரி, நான் தெரிகிறேனா?" அப்படின்னு கேட்கிறாரு. "உங்களையும் எனக்கு தெரியவில்லை." "சரி, காக்கா அந்த பதுமையனால காகம் தெரிகின்றதா?" "தெரிகிறது." "இப்போது என்ன தெரிகிறது?" அப்படின்னு கேட்கும்போது, காக்கையின் உடம்பு தெரிகிறதான்னு கேட்பாரு. "உடம்பு தெரியவில்லை." "அப்ப என்னதான் தெரிகிறது?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னோட காக்காவோட அந்த கழுத்து மட்டுமே தெரிகிறது." அப்படின்னு சொல்லும்போது, "விடு கனலை" அப்படின்னும்போது, அந்த அம்பை விடுத்து அது காக்கையை கொன்றுருவாரு. ஒரே கனலால. அப்போ இது எதுக்கோட ஒப்புமை பண்றேன்னா, இது புறத்தோட நான் ஒப்புமை பண்றேன். அதாவது நம்ப அனுபூதி பாடல் வந்து அக அகத்துல குறிய எப்படி வைக்கணும்னு. ஆனா, ஒரு உதாரணம் காட்டி அகத்துல எப்படி இருக்கணும்னு சொன்னா நம்மளுக்கு புரியுமல்லவா? அதனால. இப்ப அர்ஜுனன் வந்து அந்த காகத்தை கழுத்துல வச்சு குத்துனா தான் அந்த காகம் விழுன்றது குருநாதரோட அ குருநாதர் அப்படிதான் உபதேசம் சொல்லியிருக்கிறாரு. சோதனை பண்ணும்போது என்ன சொன்னாரு? அந்த கழுத்தில் மட்டும் பார்த்து அந்த கணையை தொடுக்க வேண்டும். ஒரே குறியில், ஒரே அம்பில். சும்மா சும்மா அம்பு எடுக்கக்கூடாது. அப்ப அந்த அர்ஜுனன் வந்து அந்த காகத்தை பார்க்கவில்லை. அந்த கழுத்தை மட்டும் பார்க்கும்போது, அந்த குருநாதர் கேட்கிறாரு, "எண்ணெய் தெரிகிறதா?" "தெரியவில்லை." "உலகம் தெரிகிறதா?" "தெரியவில்லை." "கிளை தெரிகிறதா?" "தெரியவில்லை." "காகம் தெரிகிறதா?" "உடம்பு தெரிகிறதா?" "இல்லை." "மரம்?" "இல்லை." அப்போ எந்த குறி இருக்குதோ, அந்த குறியை மட்டும் நோக்கும்போது, மற்ற அனைத்தும் நோக்கவில்லை. இல்லையா? அதுபோல குறியை குறியாது குறித்து முருகப்பெருமானை நாம் தியானம் செய்யும்போது, அவன் திருவடி அவனை மட்டும் தான் நாம் தியானிக்க வேண்டும். அப்பொழுது குருநாதர் வந்து நம் உபதேசம் செய்து அந்த தியான நிலையில் இருக்கும்போது, முருகப்பெருமானை தவிர வேறு எதுவும் நமக்கு கண்ணுக்கும் தெரியாது. அனைத்தும் அற்றுப் போகும். இது ஒரு உதாரணமுக்காக நான் சொல்றேன். அப்பதான் அது பாடல் வந்து நல்லா புரியும். அம்மா ஏதோ சொல்றாங்களே, குறியே குறியாது குறித்தறியும் என்ன குறி அப்படின்னு திரும்பி திரும்பி நம்ம திருவாசக சிந்தனைக்கே போவோம். அந்த அடையாளம் கிடையாது. அது நம்ம அங்க திருவாசக சிந்தனை பார்க்க வந்து அடையாள குறிகள். சுவாமியோட அடையாள குறிகள் என்ன? திருநீறு, உத்திராக்கம், கங்கை தரித்துள்ளான். அது நீள் சடையன். அதெல்லாம் வந்து அடையாளம். இந்த குறி வந்து தியானப்படுகின்ற பொருள். குறி என்பதற்கு பல பொருள் சொல்கள் இருக்கு. அர்த்தம் இருக்கு. அதுல இது தியானம் புரிகின்ற பொருள். அது எவ்வாறு தியானிக்க வேண்டும் என்று ஒரு மகாபாரதம் கூற்று. ஒரு உதாரணம் சொன்னல, அது போல அர்ஜுனன் எவ்வாறு அந்த காகத்தின் கழுத்தை மட்டுமே பார்க்கும்போது மற்ற பொருள்கள் அவனை சுத்தி அறிய முடியவில்லையோ, அதுபோல நான் முருகப்பெருமானை தியானிக்கும் பொழுது அவன் திருவடியை தவிர வேறு எந்த உலக சிந்தனையும் இல்லாது இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. சரியா? அடுத்து தனிவேலை நிகழ்த்திடலும். அதாவது தனி வேலை நிகழ்த்திடலாம். நான் என்ன சொன்னேன்னா, அடியேன் என்ன சொன்னேன்னா, தனி வேலை ஒப்பற்ற வேலாயுதத்தை ஏந்திய அந்த முருகப்பெருமான் அறிவுக்கு அறிவாக உணர்த்திய உடனேயே தான் அவருக்கு அந்த அனுபூதி தன்மை வந்து பெற்றார். இல்லையா? சுவாமி வந்து அந்த பதிஞானத்தை எப்படி உணர்த்தினாரு? அறிவோட அறிவாக உணர்த்தினார். இல்லையா? ஆ இது கூட நம்ம பார்க்கிறோம். சுவாமி வந்து வீடு பேர் வந்து ஒரு ஒரு ஆன்மாக்கு ஆ ஞானத்த வந்து எப்படி குடுப்பாரு அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம இது சைவ சித்தாந்தத்திலேயே பார்த்திருக்கோம். 3 வகையான ஆன்ம வர்க்கம். விஞ்ஞான கலர், பிரளயா கலர், அதுக்கப்புறம் சகலர் அப்படின்னு நம்ம இருக்கு. சகலர் அப்படின்னா, சகலருக்கு விஞ்ஞான கலருக்கு அறிவுக்கு அறிவாய் வந்து ஞானத்த குடுப்பாரு. இங்க வந்து அ பிரளயா கலருக்கு வந்து
ஒரு 68 மூர்த்தங்கள்ல ஏதோ ஒரு மூர்த்த வடிவாக வந்து சுவாமி வந்து ரிஷப வாகனம்னா ஒரு மூர்த்தம். அந்த மூர்த்த வடிவாக முன்னின்று குடுப்பாரு. ஒரு நம்மள மாரி சகலருக்கு வந்து ஒரு சுத்த ஆன்மா, ஜீவன் முக்தர்கள் மாரி ஒரு சுத்த ஆன்மாவை நிலைக்களமாக வைத்து தான் நம்மளுக்கு உபதேசம் பண்ணுவாரு. இங்க முருகப்பெருமான் குரு வடிவாகவே வந்து அருணகிரிநாதருக்கு வந்து தீட்சை குடுத்த உடனே அவருக்கு அறிவுக்கு அறிவாக நின்று இறைவனை உணர்ந்துட்டார். அதுதான் தனிவேலை நிகழ்த்திடலும். இல்லையா? அது உணர்வுக்கு அறிவுக்கு அறிவாக வந்து உணர்த்தியவர். அது போல வேற உதாரணம் சொல்றாரு கந்த புராண உதாரணத்துல. எப்படி அப்படின்னா, அந்த காமன் வதை படலம் இருக்கும். அதாவது அந்த சிவபெருமான் வந்து பா சூரபத்மனா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 2 லைன்ல முடிச்சுர்றேன். தேவர்கள் வந்து அந்த ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அடிக்கடிக்கு வந்து சூரபத்மன் கிட்ட ஏவல் புரிஞ்சுட்டு அடிக்கடிக்கு பிரம்மதேவர் கிட்ட வருவாங்க. அடிக்கடிக்கு விஷ்ணு திருமால் கிட்ட வருவாங்க. அடிக்கடிக்கு வந்து போயிட்டு கைலாயத்துல போய் நின்னுக்குவாங்க. ஆனா நந்தியன் பெருமான் வந்து உடமாட்டாரு. நேரங்காலம் பார்த்து தான் வந்து சிவபெருமானை தியானிக்க வந்து விடுவாரு இல்லையா? அப்போ ஒரு நாள் வந்து அது இதே மாரி தேவர்களால தொல்ல தாங்க முடியல. எப்படியோ சுவாமி ஆனா ஒரு தடவ சொல்லியிருக்கிறாரு. இத மாரி வந்து உமையம்மைய வந்து திருமணம் பண்ணுன உடனே வந்து குமரன் வந்து வருவாரு அப்டின்ட்டு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்கலாம் என்ன நெனச்சுக்கிட்டாங்க, பார்வதி அம்மாவ கல்யாணம் பண்ணா தான் அது மூலமா தான் முருகப்பெருமான் வருவாருன்னு நெனச்சுட்டாங்க. அதுவே அறியாமை. முருகப்பெருமான், உமையம்மை, சிவபெருமான்லாம் பிறப்பற பெற்றவர்கள். அவங்களுக்கெல்லாம் அருட்திருமேனி. அவங்கள மாரி குழந்தை நம்மள மாரி வந்து வராது. அதுவே அவங்களுக்கு அறியாமை தான். அவங்க என்ன நெனச்சுக்குவாங்க, இப்போ திருமணம் வந்து சாமிய வந்து அந்த பார்வதி அம்மா மேல இச்சை படுக்க வைக்கணும் அப்டின்ட்டு சொல்லிட்டு என்னென்னமோ செஞ்சு மன்மதன அனுப்புவாங்க. பிரம்மதேவர் தான் நல்லா மிரட்டி கிரட்டி அனுப்புவாங்க. அப்போ அவனுக்கு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு சாவு நிச்சயம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நான் போகிறேன்னு சொல்லுவார் பிரம்மதேவர்கிட்ட. வருகிறேன்னு சொல்ல மாட்டாரு. அப்போ அந்த பிரம்மதேவர் கிட்ட வரும்போது சுவாமி வந்து யாரையும் வந்து உள்ள சேர்க்க விட மாட்டாரு. நந்தியன் பெருமாள் கிட்ட மன்மதனை மட்டும் வந்து ஏதோ ஒரு வாசல் புறமாக வந்து மேல்புறம் வாசல் புறமாக அனுப்பு அப்படின்னு கூட சொல்லி விட்டுருவாரு. அப்ப அவருக்கு தெரியும். அந்த மன்மதன் வந்து சாகப் போறான், வரப்போறான்னு. ஆனா நாம் அந்த மன்மத வத படலத்துக்கே வரல. அவன் வந்து பார்க்கும்போது அந்த என்னன்னா சுவாமி அந்த 4 பேரு சனகாதி முனிவர்களுக்கு மௌனமாக இருந்து அவர்களுக்கு அறிவுக்கு அறிவாக இருந்த அந்த தட்சிணாமூர்த்தி கோலத்திலிருந்து அந்த உபதேசம் பண்றாருல்ல, அதை தான் நீங்க சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க? அதுக்கும் நம்ம பாடலுக்கும் என்ன சம்பந்தம் அப்டின்னா, அந்த பதிஞானமானது இறைவன் வந்து நம் உணர்வோடு உணர்வில் கலந்து அந்த ஞானத்தை கொடுப்பான். எதை போன்றது? தட்சிணாமூர்த்தி எப்படி சனகாதி முனிவர்களுக்கு வாய் பேசல. ஆனா அந்த மௌன நிலையிலே அந்த சாந்தமாக அந்த அறிவுக்கு அறிவாக நின்று அவர்கள் வந்து மயக்கத்தை அவர்களுக்கு அவளோட என்ன சந்தேகம் கேட்க வந்தாங்களோ அந்த சந்தேகத்தை தீர்த்தாரு. அதுதான் அந்த கந்த புராணத்துல சொல்றாரு. நன்னல மைந்தர் காணில் ஞான போதகம் சொன்னடை அன்றது துயரம் நீக்கியே இந்நிலை மோனமோடிருந்து நந்தம்மை உண்ணுதல் என உணர ஓதினான் அப்படின்னு அர்த்தம். அது எனக்கு ஒண்ணும் புரியல ஃபர்ஸ்ட் படிக்கும்போது. ஓகே, இன்னொரு தடவை படிக்கிறேன். நன்னல மைந்தர் கால். நன்னல மைந்தர் கால், அதாவது மைந்தர் கால்னா புதர்வர்களே அப்படின்னு சொல்றார். நன்னல மைந்தர் கால் ஞானபோதகம் சொன்னடையன்றது துயரம் நீக்கியே இந்நிலை மோனமோடி இருந்து நந்தம்மை உண்ணுதலை என உணர ஊதினான். உண்ணுதல்னா நினைத்தல், தியானித்தல் அப்படின்னு அர்த்தம். நந்தம்மை அப்படின்னா ஒற்றுமையோடு ஒருமைப்பட்டு மனம் ஒருமைப்பட்டு நினைக்கும் போது அப்படின்னு அர்த்தம். சரி, நன்னல மைந்தர்கால் அப்படின்னா நன்னல அப்படின்னா நன்னலத்தை உடைய மைந்தர்களே புதர்வர்களே அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றா அப்படின்னா சிவபெருமான் சொல்றார். நன்னலம் உடைந்த மைந்தர்களே ஞான போதகம், அதாவது இந்த கந்த புராணம் பாட்டுது. ஞான போதகம் அதாவது சிவஞான போதம் எப்படி வருமா அப்படின்னா சொன்னடை என்றது வாயால வந்து இது சொல்லி புரிய வைக்க முடியாது. வாயால சொல்லி புரிய வைக்கிறதுனா என்ன? நம்ப கருவி அக வாய் என்றது என்ன? புறக்கருவி. சொல் அப்படின்றது வந்து தத்துவத்து கூட்டம். அதனால எது சொன்னாலும் அது நிலையற்றது. அப்ப அதனால சொல்ல முடியாது. யார் சொல்ல முடியும்? இறைவன் வந்து நம்ம உணர்த்தணும். அதான் சொல்றாரு. சொன்னடை அன்றது. சொற்களால் அது உணர்த்தப்படுவது அன்று. துயரம் நீக்கியே, அதாவது நம் துயரம் நீங்கி இந்நிலை மோனமோடிருந்து, அதாவது சுவாமி அடையணும்னா நம்மளோட அதாவது அந்த இருவினை ஒப்பு அப்படின்ற அந்த நிலை வந்த உடனே தான் அந்த திருவள்ளுவர் சக்தியே வந்து பதியும். அதாவது எந்த நிலைக்கும் சலனம் படாம ஒரே தன்மையாக இருக்கும் நிலை. அந்த நிலை வந்து நமக்கு வந்தாதான்
ஒரு அமைதியே நமக்குள்ளே வரும். அதனால துயரம் நீக்கி இந்நிலை மோனமோடு இருந்து, அதாவது இந்நிலை மோனமோடு இருந்து நாம், அதாவது சொல்லால் உணர்த்துவதன்று. அது எப்படி இருக்கணும்? மௌனமாக இருந்து, மோனம்னா நாம் மனம் வாக்கு செயல் இது அற்று செயலற்று நந்தம்மை உண்ணுதலை என உணர ஓதினான். நந்தம்மைனா நாம் ஒருமைப்பட்டு உண்ணுதல் தியானிக்கும் பொழுது, எது இறைவனை குறித்து தியானிக்கும் போது எந்த மனசு சலனம் அடையாமல் மௌனத்தில் முக்கரணம் அற்று மௌன நிலையில் இருந்து நாம் ஒருமைப்பட்டு தியானிக்கும் பொழுது அந்த சிவஞான போதம் வாய்க்கும் அப்படின்ட்டு இந்த கந்த புராணத்துல சொல்றாங்க. அதான் நன்னல மைந்தர்கால் ஞான போதகம் சொன்னடை என்றது துயரம் நீக்கியே இந்நிலை மோனமோடு இருந்து நந்தம்மை உண்ணுதலை என உணர ஓதினார். அதாவது எப்படி தனி வேலை நிகழ்த்திடல முருகப்பெருமான் மௌன குருவாக வந்து அறிவுக்கு அறிவாக பதிஞானத்தை வந்து அறிவின் அருணகிரிநாத சுவாமிகள் ஆன்மாவில் பொருத்தினாரோ அது போலதான் முன்னொரு காலத்தில் கந்தபுராணம் காத்து சனகாதி முனிவருக்கு அருளுபதேசம் சொல்லும் போது சிவபெருமான் மோன நிலையாக இருந்து அவர்களுக்கு உபதேசித்தாரு. மோன நிலையாக இருந்து அந்த ஆன்மாவின் அறிவுக்கு அறிவாக நின்று உபதேசித்தாரு அப்படின்றதுதான் இந்த கந்த புராணம் கூற்று. இது எதுக்குன்னா அந்த தனி வேலை நிகழ்த்திடலும் அப்படின்ட்டு அந்த ஓமை. சரி, இதுக்கு இன்னொரு சிவஞான சித்தியார்ல இருந்து ஒரு எடுத்துக்காட்டு, அதையும் நம்ம பார்ப்போம். முருகா தெரியுதான் தெரியலையே. சரி, இந்த ஓகே. அடியன் வந்து திருவிலங்கமும் அருணையாரும் உரை ரெண்டுத்தையும் கலந்துதான் எடுத்திருக்கேன். சரி, இது வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம். தனி வேலை நிகழ்த்திடலும் அப்படின்னா என்னன்னா, சுவாமி மௌன குருவாக வந்து உபதேசம் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்காக தான் வேற ஒரு எடுத்துக்காட்டு. ஃபர்ஸ்ட் கந்த புராணத்துல சனகாண்டி முனிவருக்கு எப்படி சிவபெருமான் தட்சிணா கோலத்தில் மௌனமாக உணர்ந்து அவங்களுக்கு இருந்த சஞ்சலத்தை நீக்கினாரோ மோன நிலையிலிருந்து, அது போல அப்படின்ற இன்னொரு உதாரணம் வந்து சிவஞான சித்தியார்ல சொல்றாங்க. பார்ப்போம். அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவுதனை அருளினால் அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே குழைந்து இருப்பையாயில் பிரியாது சிவன் தானே பிரிந்து தோன்றி பிரபஞ்சம் பேதமெல்லாம் தானாய் தோன்றி நெறியாலே இவையெல்லாம் அல்லவாகி நின்றென்றும் தோன்றிடுவன் நிராதாரனாயே அப்படின்னு சொல்லிட்டு வருது. சரி, அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவுதனை அருளினால் அறியாதே அறிந்து, இது வந்து கொண்டு குட்டிக்கணும். அது எப்படி நான் சொல்றேங்க. அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவுதனை அருளினால் அறியாதே அறிந்து குறியாதே குறித்த அந்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே குழைந்து இருப்பை ஆயில் பிரியாது சிவன் தானே பிரிந்து தோன்றி பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய் தோன்றி நெறியாலே இவையாலே அல்லவாகி நின்றென்றும் தோன்றிடுவன் நிராதாரானே. இது எப்படி படிக்கணும், எப்படி கொண்டு கூட்டிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க அருளினாள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இருங்க, அருளினாள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அருளினால் அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அருளினால் இப்படி கூத்திக்கணும். அருளினால் அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே, அதுக்கப்புறம் அறிவுதனை அறியாதே அறிந்து அப்படின்னு எடுத்துக்கணும். அப்புறம் அறியாமை, அதாவது அருளினால் அப்படின்னா நமக்கு பாத்தீங்கன்னா இது வந்து 8ஆம் சூத்திரத்துல வரும். 8ஆம் சூத்திரத்துல எல்லாம் வந்து குருநாதர் வந்துட்டாரு. அதாவது சுவாமி இங்க என்ன சொல்றாங்கன்னா, அறியாமை அறிவு அகற்றி, இங்க அறியாமை அப்படின்றது கேவலம், அறிவு அப்படின்னா சகலம் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுத்தையும் அகற்றி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா, அருளினால் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கணும். அருளினால் அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே, அதாவது மாணாக்கர் குருநாதர் அருளினால் மாணாக்கர் அறிவினுள்ளே அப்படின்னா மாணாக்கரோட அறிவினுள்ளே அறியாமை அறிவு அகற்றி,
குருநாதர் வந்து உபதேசித்து குருநாதர் சொன்ன உடனே இது வந்து ஒரு உதாரணம் நான் எப்பயோ சொன்னேன். வேற ஒரு கந்த அனுபூதியில சொன்னேன். ஒரு ராஜா இருக்கிறாரு. ஒரு ராஜாவுக்கு ஒரு குமரன் இருக்கான். சின்ன பையன் இருக்கான். அவன் சின்ன வயசுலயே தொலைஞ்சு போயிட்டான். எப்படியோ ராஜா வேட்டையாடும்போது அந்த குழந்தைய தொலைச்சுட்டாரு. அந்த குழந்தைய வந்து வேடுவர்கள் எடுத்து வளர்க்குறாங்க. அந்த வேடுவர்கள் வளர்க்கும்போது என்னாச்சுன்னா, வேடுவர்கள் மாரியே வளர்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு மாமிசம்லாம் குடுத்து, வேட்டையாட வச்சு, அந்த வேடுவர்கள் என்ன பண்ணுவாங்க? கொலை குத்து பண்ணுவாங்க. அது மாரி அந்த குழந்தையும் கொலை குத்து பண்ண வச்சு, தீய செயல்களே பண்றாங்க. ஆனா அந்த குழந்தை யாரு? ராஜா வூட்டு பையன். ராஜா உயர்ந்த குலத்தை சார்ந்தவர். ஆனா அந்த ராஜாக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த மாரி அந்த பையன் வந்து வேடுவர் குலத்துல தான் இருக்கான்னு. ஆனா அந்த குழந்தை அப்ப கூப்பிட்டா வருமா? அந்த குழந்தைக்கு நீ ராஜ குலம். நீ ராஜா இதுல பொறந்திருக்க அப்படின்னு சொன்னா பச்சை குழந்தைக்கு அது தெரியுமா? சின்ன குழந்தைக்கு தெரியுமா? அந்த பகுத்து அறிவு கிடையாது. அந்த பக்குவம் கிடையாது. அப்ப அந்த ராஜா என்ன பண்ணியிருக்காரு, அந்த குழந்தை பக்குவம் நிலை வரை வரைக்கும் பொறுத்து இருந்தாரு. பொறுத்து இருந்த உடனே, அந்த வேட குலத்துக்கு போயிட்டு அந்த பையன்கிட்ட சொல்றாரு, "ஏ சிறுவனே, நீ என் குழந்தை. நீ சிறு வயதில் வந்து நீ அரச குலத்தில் தோன்றியவன். ஏதோ ஒரு காரணத்தால நீ வந்து தவறிவிட்டாய். நீ வேடுவர் குலத்தில் சேர்ந்து வேடுவனாக ஆகின்றாய். உன் குலம் வேடுவர் குலம் அல்ல. நீ உயர்ந்த குலமாகி ராஜகுலம். நீ என்னோடு வா அப்படின்னு சொல்லும்போது, அந்த பக்குவம் அடைந்த அந்த வேடர் சிறுவன் தன் நிலையை உணர்ந்த உடனேயே அவன் யார் என்று உண்மையை அறிந்து விட்டான். இது வந்து ஒரு புறப்பொருள் எடுத்துக்காட்டு. அதுபோல நம்ம ஆன்மா ஆனது கேவலம், சகலம் என்று இரு நிலை உடையது. அதாவது சகலம் என்பது கருவி கரணங்களோடு வந்து கூடுவது. கருவி கரணங்கள்ல நான் மெய், வாய், கண், மூக்கு அந்த 36 கருவியோடு கூடுவது. கேவலம் என்பது நம்ம தினைக்கும் கேவலத்துக்கு போயிட்டு தான் வரும். உறக்கம் போயிட்டு உறக்கமானது என்னன்னா, கருவி கரணங்கள் வேலை செய்யாத நிலை. அப்போது அறிவு வேலை செய்யாத நிலை. அப்போ அறிவு, அறியாமை, அறிவு, அறியாமை அப்படின்ட்டு நம்ம நாள போக்கிக்கிட்டே இருக்கோம். ஆனா, குருநாதர் வந்து ஒரு மாணவனோட பக்குவம் அறிந்து உபதேசம் செய்யும்போது, அருள் உபதேசம் செய்யும்போது, அந்த மாணாக்கர் அறிவினுள்ளே அறியாமை, அறிவு அகற்றி, அந்த கேவலமும், சகலம் என்று நினைப்பும், மறப்பும் அகற்றி. ஏன்னா, நாம இன்னைக்கு நினைக்கிறோம், 2 நிமிஷம் நினைக்கிறோம் சாமிய. அப்புறம் அடுத்த நிமிஷம் வந்து, சரி நாளைக்கு ஏதோ ஒரு ஃபங்ஷன் இருக்குதே, அதுக்கு என்ன நான் ரெடி பண்ணணும்? அப்படின்ட்டு அந்த உலக சிந்தனை போயிடும். ஆனா குருநாதர் வந்து நமக்கு உபதேசம் பண்ணும்போது, நம்ப என்ன வேலை செஞ்சாலும் நம்ப அறிவுக்குள்ள சதா சர்வ காலமாக அந்த இறைவன் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம். சொல்லும்போது அந்த இறைவன் திருவடி நம்ம வந்துகிட்டே இருக்கும். அந்த அந்த ஒரு தடங்களே இருக்காது. தடுமாற்றமே இருக்காது. இது எப்ப நடக்கும்? இறைவன் வந்து மௌன குருவாக, குருநாதராக வந்து நமக்கு வந்து உபதேசம் செய்யும்போது, அதுதான் அங்க சொல்றாரு. அருளினால், குருநாதர் அருளினால் அறிவினுள்ளே, மாணாக்கரின் அறிவினுள்ளே அறியாமை அறிவகற்றி, அதாவது அந்த சகலம் கேவலம் என்ற இரு நினைப்பும் மறப்பும் அகற்றி, அறிவுதனை அறியாதே அறிந்து, அதாவது அந்த மாணாக்கன் வந்து தன் அறிவை கொண்டு அறியாமல் அறிய அறிவுதனை அறியாதே அறிந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா தன் அறிவு கொண்டு அறியாமல் குருநாதர் என்ன உபதேசித்தாரோ அந்த உபதேசத்தான அறிவை கொண்டு அறிந்து என்னது சுவாமி வந்து குருநாதர் வந்து சிவபெருமான் முருகப் பத்தி தான் உபதேசம் சொல்வார். அந்த தன்மையை வாங்கி குறியாதே குறித்துனா என்ன? அந்த சுவாமி உபதேசம் பண்ணாருல்ல, அதை இப்ப என்ன பண்ணணும்? சதா காலமாக நிட்டை கூடணும். அதனால குறியாதே குறித்து அந்த தியானிக்க அந்த பொருளை இந்த குருநாதர் உபதேசம் பண்ணாருல்ல, அறிவெல்லாம் அகற்றி இப்ப உபதேசம் சொன்னார்ல மாணாக்கர் அறிவுள்ள அதை என்ன பண்ணுமா? குறியாதே குறித்து எப்படி நம் அறிவை கொண்டு தியானம் செய்யாமல் குருநாதர் துணை கொண்டு அவர் என்ன தியானம் செய்ய சொல்றாரோ அந்த சிந்தனையை குறித்து எந்த சிந்தனையை குறித்து தியானம் செய்ய சொல்றாரோ அதை நோக்கி சிந்தித்து அந்த கரணங்களோடு கூடாமல் அதாவது நம்மளோட மனம் புத்தி சித்தம் என்ற அந்த கரணம் இருக்குல்ல அதோட கூடனா என்ன ஆயிடும் அப்படியே இழுத்துன்னு போயிட்டு உலகத்துல எடுத்துன்னு வந்துரும். ஆனா சுவாமி குருநாதன் வந்து உபதேசம் பண்ண உடனேயே அந்த கரணம் கருவி கரணங்கள்லாம் அற்று போயிடும். இருந்தாலும் அப்பப்போ உலக வாசனை நம்மளுக்கு வரும். அதையும் விடுத்து அதான் சொல்றேன். அந்த கரணங்களோடு கூடாதே வாடாதே. அதுலோடு கூடிடாத. ஏன்னா உலகத்தோடு இழுத்துன்னு போயிடும். வாடாதே. அதோடு சேர்ந்து கூடுனா நீ மெலிந்து போயிடுவாய். அதோடு கூடாமல் வாடாமல் குழைந்திருப்பாயாயில்
குழைந்து இருப்பாயாயில்னா, குருநாதர் எந்த உபதேசத்தை சொன்னாரோ, எந்த தியானம் செய்கின்ற பொருளை உபதேசத்தை சொன்னாரோ, அந்த தியானம் செய்கின்ற பொருளில் உன்னோட ஆன்ம அறிவை அழுத்தி அதில் இருப்பாயானால், பிரியாத சிவன் தானே பிரிந்து தோன்றி அத்துவிதமாக கலந்த நமக்கு சிவன் நமக்குள்ள சுவாமி இருக்காரு, ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவரை நம்ம முழு நேரமும் எந்த நேரமும் தேடல. தேடி தேடி கூப்பிட்டா வெளியில வருவார். அது போல பிரியாத சிவன் தானே பிரிந்து தோன்றி நமக்குள்ளே அத்துவிதமாக ஒளிந்திருக்கும் மறைந்திருக்கும் சிவன் வெளிப்பட்டு நமக்கு தோன்றுவான், நம்மை உணர செய்வான். பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய் தோன்றி பிரபஞ்ச பொருள் எல்லாம் தானா சிவஸ்வரூபமாக நமக்கு காட்சி தரும். அப்போ வள்ளலார் வந்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லும் போது அவருக்கு அந்த பயிராக தெரியல. அது வந்து ஒரு உயிர், அந்த இரக்கம் வந்து ஐயோ அந்த இரக்கம், அந்த அன்பு எப்படி வருது? அனைத்தும் வந்து சிவமாக பார்க்கும் தன்மையினாலதான் வருது. பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய் தோன்றி பிரபஞ்ச இருக்கிற பொருளெல்லாம் சிவஸ்வரூபமாக தோன்றி நெறியாலை இவையெல்லாம் அல்லவாகி, அதாவது பதிஞானத்தாலே, அதாவது சுவாமியை நம்ம வந்து பதிஞானம் வந்துட்டாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். சுவாமி வந்து ஒரு பொருளில் ஒரு இடத்தில் தியானிக்கக்கூடிய பொருள் அல்ல அவன். அவன் எங்க பார்த்தாலும் வியாபகமாக விரிந்து இருக்கின்றான். அந்த தன்மைதான் இறைவன். அதாவது நாம சொல்றோம்ல, இறைவன் ஒன்றாகி வேறாகி இருக்கின்றான் அப்படின்லாம் சொல்றோம்ல, அந்த நிலையும் அற்று நெறியாலே அதாவது அந்த ஞானத்தாலே இவையெல்லாம் அல்லவாகி, அதாவது சுவாமி ஒரு பொருளோடு ஒன்றோடு இருக்கிறான், வேரோடு இருக்கிறான், அதாவது நுண்பொருள்லயும் இருக்கிறான், பருத்த பொருளையும் இருக்கான், அப்படி அதுதான் சுவாமி அப்படின்னு நம்ம நிர்ணயிச்சிட்டு இருக்கோம்ல. சுவாமி இந்த பொருள்ல தான் இருக்காரு, அந்த பொருள்ல தான் இருக்காரு அப்படின்ட்டு ஒரு வரையறையோடு நம்ம வந்து ஒரு அறியாமையால வந்து சிந்திக்கிறோம்ல, அந்த தன்மையும் அற்று நின்றென்றும் தோன்றிடுவன் நிராதாரனாகி, அதாவது அந்த சுவாமியானவர் எல்லா பொருளிலும் எல்லா காலத்திலும் எல்லா பொருளிலும் எல்லா காலத்திலும் ஒன்றுபட்டு எல்லா பொருளிலும் ஒன்றுபட்டு நிராதாரனாய். அப்படின்னா என்னன்னா, இப்ப நாம சுவாமிய பற்றுக்கோடா பிடிச்சிருக்கோம். ஆனா சுவாமிக்கு எந்த ஆதாரம் இல்லை, எந்த பற்றுக்கோடும் இல்லை. எல்லா பொருளிலும் இருக்கான். எல்லா பொருளும் இருந்தாலும் அந்த பொருளோட இன்ப துன்பத்தை அவன் சற்றும் வந்து எது சொல்றது, அவனை அஃபெக்ட் ஆகாது. அந்த இன்பமும் துன்பமும் அவனை பாதிப்பதில்லை. அதுதான் நின்றென்றும் தோன்றிடுவன், எல்லா பொருளிலும் எல்லா காலத்திலும் நின்று தோன்றுவன். எப்படி? நிராதாரனாக எல்லா பொருளிலும் இருந்தாலும் அந்த பொருளின் தன்மையை அடையாமல் எப்பொழுதும் ஒரே தன்மையாக இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தன்மை நமக்கும் வாய்க்கும் அனுபூதி பண்ணும் போது, அடையும் போது. ஆனா அதை சொல்ல முடியாது நமக்கு. நான் திரும்பி இது சொல்றேன், இதெல்லாம் கடினமான பாடல் தான். ஏன்னா அனுபூதி பாடலே எல்லாம் கடினமான பாடல். இந்த அனுபூதி பாடல் கிடையாது. அனுபூதி அடையும் தன்மை, அதோட பயன் பாடல் எல்லாமே அந்த அனுபூதி அந்த நிலைக்கு வந்தாதான் நம்ம எடுத்து சொல்ல முடியும். இப்பெல்லாம் நம்மளுக்கு அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அந்த அளவுக்கு தான் நமக்கு தெரியும் தவிர, அந்த அனுபவம் அவங்கவுங்க வாழ்க்கை பெற்றால்தான். அடியனுக்கு அந்த அனுபவம் கிடையவே கிடையாது. இந்த சொல்லோட அர்த்தம் என்ன அப்படின்ற அளவுலதான் நம்ம நிக்க முடியும் தவிர, குருநாதர் வந்து அவளுக்கு உபதேசிக்கும் போதுதான் அந்த உணர்வு நமக்கு தெரியும். சரி, அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவுதனை அருளினால் அறியாதை அறிந்து, அதாவது இது எப்படி எடுத்துக்கணும்னா, அருளினால் குருநாதர் அருளினால் அறிவுள்ளே மாணாக்கரின் அறிவுள்ளே அறியாமை அறிவு அகற்றி நினைப்பும் மறப்பும் என்ற இருநிலையும் அகற்றி அறிவுதனை அறியாதே அறிந்து, அறிவு தன் அறிவை கொண்டு அறியாமல் குருநாதர் கொடுத்த அந்த அறிவால் உபதேசத்த அறிவால் அறிந்து குறியாதே குறித்து, குருநாதர் எந்த பொருளை உபதேசம் செய்து தியானம் செய்ய சொல்றாரோ அந்த பொருளை குறியாதே, அதாவது தன் அறிவு, ஆன்மா வந்து எப்போதுமே தன் அறிவை கொண்டு சிந்திக்காமல் குருநாதர் என்ன சொன்னாரோ அதை கொண்டு திருவருளால் சிந்திக்க பெற்று அந்த கரணங்களோடு நம்மளோட தத்துவ கூட்டத்தோடு கூடாமல் அதில் வாடாமல் குழைந்திருப்பாயானல். அப்படின்னா நம்மளோட ஆன்ம அறிவில் இறைவனை சதா சர்வமாக தியானித்து பொரிந்து இருக்குமானால் பிரியாத சிவன் தானே பிரிந்து தோன்றி நமக்குள்ளே அத்துவிதமாக மறைந்திருக்கும் சிவன் நம்முள் வெளிப்பட்டு தோன்றிடுவான். ஏன்னா நம்மள அவனை கூப்பிடுறோம், அதனால அவன் வெளிப்பட்டு தோன்றான் இல்லையா? அப்போ தெளிப்பற்று தோன்றி பிரபஞ்ச பேதம் எல்லாம் தானாய் தோன்றி, அப்போ பிரபஞ்சம் வந்து முன்னாடி அந்த பொருள் இந்த பொருள்ட்டு பேதம் இருக்கும். இப்ப அபேதமாக
எல்லா பொருளும் சிவஸ்வரூபமாக அவனுக்கு காட்சி கொடுக்கும். அதனாலதான் பாம்பன் சுவாமிகள் என்ன சொன்னாரு, நான் பார்க்கும்போது எனக்கு உலகப் பொருளாக தெரியக்கூடாது, அந்த உலகப் பொருளில் உள்ள உன் திருவருளே எனக்கு கண்ணுக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு சொன்னார். அது போல பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய் சிவஸ்வரூபமாக நின்று நெறியாலை இவையெல்லாம் அல்லவாகி, அதாவது பதிஞானத்தால் வந்து நம்ம சுவாமிய முன்னாடி நம்ம குருநாதர் உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி எப்படி நினைச்சோம், சுவாமி வந்து இந்த பொருள்ல இருக்காரு, அந்த பொருள்ல இருக்காரு, இதுதான் சுவாமி, இதுதான் கடவுள், இந்த அப்படின்னு நினைச்சோம். ஆனா அந்த பதிஞானம் பெற்று இந்த இறை சிந்தனை வந்து இந்த தியான நிலையில ஆன்மா அறிவு வந்து இறைவனோட பொருந்தும் போது நமக்கு எப்படி தோணும்னா, சுவாமி பேதமையற்றவன், எல்லா பொருளிலும் ஒன்றாக கலந்து இருக்கான் அப்படின்னு வந்து தெரியும். நின்றென்றும் தோன்றிடுவன் நிராதாரனாக. எப்படி எல்லா காலத்திலும் எல்லா பொருளிலும் அசைவற்ற பொருள் எல்லாத்திலையும் ஒரே தன்மையாக எந்த பொருளில் சேர்ந்தாலும் அந்த பொருளின் தன்மை எய்தாமல் எப்பொழுதும் நிராதான், எந்த பொருளுக்கும் அவனுக்கு எதுவும் ஒரு பற்றுக்கோடு இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் சொல்றாங்க. இப்போ இந்த பாடல் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அதாவது நம்ம கந்தர் அனுபூதி பாடலுக்கு தான். அதாவது குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும். அதாவது நம்ம இறைவனை தியானிக்க பண்ணி அவனோடு ஒன்று கூடணும் அப்படின்னா கூட அது நம்ம முயற்சி இல்ல. அது இறைவனா வந்துதான் செய்ய முடியும். அதுதான் இங்கேயும் சொல்றாரு. சிவஞான சித்தியார்ல ஒரு மாணாக்கருக்கு குரு உபதேசம் பண்ணாதான் அவன் அந்த இறை சிந்தனையை பெற்று அந்த இறை சிந்தனை தன் அறிவு கொண்டு தன்னவில் ஆன்மாவின் அறிவு கொண்டு இறை சிந்தனையோடு போக முடியும். எதனால? குரு உபதேசத்தினால் அப்படின்றது இந்த சிவஞான சித்தியார்ல மேலோட்டமாக சொல்ல வேண்டிய பொருள். அதனால ரொம்ப ஆழ்ந்து புரியலன்னா பரவாயில்ல. மேலோட்டமாக நமக்கு தெரிய வேண்டிய பொருள், குரு உபதேசத்தினால் இறை ஞானத்தை பெறலாம், இறை அனுபூதியை பெறலாம், அந்த இறை தியானத்தை நம்மளால செய்ய முடியும் அப்படின்றதுதான் இதோட கருத்து. அடுத்து ஒரு திருமந்திரம் பாடல். இதுவும் அதே மாதிரிதான், அதனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வேற மாதிரி சொல்றாங்க. குறியா குறியினில் கூடாத கூட்டத்து அறியா அறிவில் அவிழ்ந்தே சித்தமாய் நெறியாம் பரானந்தி நீடருடன் ஒன்றும் நெறி செரியா செறிவே சிவன் எனால் ஆமை. அதாவது இந்த பாடலோட பொருள் அப்படின்னா என்னன்னா, அதேதான் கருத்து மட்டும் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஒன்னொன்னா பார்க்கலாம். குரு உபதேசம் பண்ணி நமக்கு வந்து குரு இது தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது தன்னிலை இழந்து நம்ம ஆன்ம அறிவை இழந்து அந்த ஆன்ம அறிவை சிவத்தோடு பொருந்தும் போது அது நெடு நாட்கள் பொருந்த என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த திருவருள் வந்து என்ன ஆகும்னா நமக்குள் இருக்கிற சிவ ஜோதி நம் தென்படும். அப்போ ஆன்மா அந்த சிவ ஜோதியில் ஐக்கியமாகும். அப்போ அந்த ஆன்மா சிவ ஜோதியில் ஐக்கியமாகும் போது அந்த ஆன்மா சிவம் தன்மையை பெறும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த என் குணம் வந்து சிவம் நம்ம ஆன்மா பெறும் இல்லையா? அந்த சிவத்தன்மை ஜோதியில் ஜோதியாய் அந்த ஜீவனானது அந்த ஆன்மா ஆனது சிவனாகவே மாறிவிடும் அப்படின்றதுதான் இந்த திருமந்திர பாடல். இது என்ன சொல்றாங்கன்னா, குறியா குறியினில் கூடாத குட்டத்து குறியா குறியின், அதாவது நம்ம குறியாத குறியினல் அப்படின்னா, ஒரு நிமிஷம், குறியா குறியினில், அதாவது குருநாதர் வந்து எதை குறியாக காட்டுறாரோ, தியானம் செய்கின்ற எந்த பொருளை குறியாக காட்டுகின்றாரோ, குறினா என்ன? தியானம் செய்கின்ற அந்த பொருள், அதை எது குருநாதர் காட்டுறாரோ அந்த குறியினில் அந்த மெய்ப்பொருளில் அழுந்தி கூடாத கூட்டத்து, அதாவது அதாவது சாமியை நம்ம கும்பிட்டுனே இருக்கிறோம், டக்குன்னு நம்ம மூக்கு என்ன செய்யுது, அடுப்புல பாலு சுண்டுது, நேரா போயிட்டு ஆஃப் பண்ணணும் அப்படின்னு வருது. அப்ப என்ன அர்த்தம்? கூடாத கூட்டத்து, நம்ம சாமியை நினைச்சுன்னு இருக்கும் போது மூக்கு தானா வேலை செய்யுதா, தெரியுதா? நமக்கு தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது காது என்ன பண்ணுது, போன் அடிக்குதே. அப்போ இது வந்து இதெல்லாம் தத்துவ கூட்டம். இந்த கூட்டத்தோடு சேராத. அது ஏன் தியானம் பண்ண கூடாதா? இல்லையே, மூக்கு காட்டுதே, ஐயோ அடுப்புல தீதே அப்படின்னு காட்டுதே. காதுல என்ன செய்யுது, ஐயோ போன் அடிக்குதே, போன் எடுக்கணுமே அப்படின்னு காட்டுது. அது மாதிரி ஐயோ தியானம் பண்றோம், ஐயோ ஒரு புழுக்கமா இருக்குதே அப்படின்னு அந்த உணர்வு தெரியுது. அது மாதிரி அந்த சுவாமி அதுதான் சொல்றாரு, அந்த தத்துவ கூட்டத்தோடு கூடுனா அது எங்கேயோன்னு இழுத்துட்டு போயிடும். அந்த மாதிரி குறியா குறியினில், அதாவது மெய்ப்பொருள் குருநாதர் காட்டுன குறியாக
குருநாதர் எது குறியாக காட்டுகின்றாரோ அந்த குறியினில் நின்று தத்துவ கூட்டங்களில் கூடாமல் அறியா அறிவில் அவிழ்ந்தே சித்தமாய், அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆன்ம அதாவது ஆன்ம அறிவு இருக்குல்ல, அந்த அதாவது தற்போதம் ஒண்ணு இருக்கு. தற்போதம்னா நான் தான் செஞ்சேன், நான் தான் போனேன் அப்படின்ற ஒரு செருக்கு இருக்கு. எல்லாமே அற்று விடலாம். ஆனா அந்த அகப்பற்றுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த செருக்கு அத மட்டும் தான் வந்து ரொம்ப கஷ்டம் அத போக்குறதுக்கு. அதையும் அந்த தன் அறிவையும் தற்போதத்தையும் நீக்கி இறைவன் அறிவிலில் பொருந்தும்போது அவிழ்ந்தே அப்படின்னா உதிர்தல், நீங்குதல், பிரிதல் அப்படின்னு அர்த்தம். என்ன பிரிதல்? தற்போதும் நீங்கி தன்னை இழந்து இறைவனோடு பொருந்துதல். ஆன்ம அறிவு வந்து இறைவனோடு பொருந்துதல். அதுதான் அறியா அறிவில் அவிழ்ந்தே சித்தமாய், தன்னை இழந்து இறைவனோடு சித்தமாய், தம் சித்தத்தில் இறைவனோடு ஒன்றுபடுதல். அதுதான் அப்படி இருந்தா நெறியாம் பரானந்தி நீடருள் ஒன்றும் செரியா செறிவே சிவன் எனலாமே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னை இழந்து இறைவனோடு ஒன்றும் போது அந்த நெறி என்ன ஆகும்னா, நம்ம அப்படின்னா என்னன்னா, நெறியாம் பரானந்தி நீடருள் ஒன்றும் அப்படின்னா, திருவருள் வந்து நம்ம மேல பதியும். குருநாதர் காட்டுறாரு. குருநாதர் வந்து நம்ம தியானம் பண்ண சொல்றாரு. பண்ண திருவருள் வந்து நம்ம ஆன்ம அறிவில் பதியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருவருள் பதியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உலக சிந்தனை இருக்காது. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அந்த உலக சிந்தனை இல்லாம திருவருள் இறைவனை நோக்கி போகும்போது அந்த திருவருள் சக்தியானவள் என்ன பண்ணுவாங்க? நேரா வந்து அப்பா கிட்ட, அதாவது சிவபெருமான் கிட்ட கூட்டிட்டு போவாங்களாம். அந்த சிவபெருமான் எப்படி இருப்பானாம்? ஜோதி ஸ்வரூபனா இருப்பாராம். அந்த ஆன்ம ஜோதியானது அந்த சிவஜோதியில் சென்று ஐக்கியமாகும்போது, அந்த ஆன்மான்றது சீவன். அந்த சீவன் சிவமாயிடும். அதுதான் இந்த 2 வரியில சொல்றாங்க. அதாவது அறியா அறிவில் அவிழ்ந்தே சித்தமாய். அறியா அறிவில் அவிழ்ந்தே சித்தமாம்னா, நம் அறிவை கொண்டு தற்போதத்தை இழந்து, அவிழ்ந்தேனா உதிர்ந்து, தற்போதத்தை இழந்து, ஆன்ம அறிவை இழந்து, இறைவன் அறிவில் பொருந்தும்போது, அந்த நெறி என்ன ஆகும்னா, பரானந்தி நீடருள் ஒன்றும். அதாவது திருவருளோடு சென்று எடுத்துக்கொண்டு போய்விடும். அப்படி திருவருளோடு ஒன்றும் போது, அந்த திருவருள் என்ன பண்ணும்? செரியா செறிவே சிவன் எனலாமே. அதாவது அந்த திருவருளோடு ஒன்றி நெருங்கி இருக்கக்கூடிய அந்த சிவசோதியில் ஐக்கியமாகி விட்டுருமா. எது? ஆன்மாவை. ஆன்மா வந்து திருவருள் வந்து ஆன்மாவை போய் சிவத்துல வந்து ஐக்கியமாகி விட்டுருமா. அந்த சிவத்தில் ஆன்மா ஒன்றுபடும் போது அந்த சீவன் சிவசோதியாக ஆயிடும் அப்படின்ட்டு. இந்த பாடல் புரியலன்னா விட்டுருங்க. ஒண்ணும் கிடையாது. மேலோட்டமாக என்ன அர்த்தம் அப்படின்னா, குருநாதர் நமக்கு உபதேசம் செய்யும் போது அந்த தியான நிலையில் நம்ம இருந்துகிட்டே இருக்கும் போது அந்த நம்முள் வந்து இறைவியானவள் திருவருள் ஆனவள் நம்மை அப்பனோடு, அதாவது சிவபெருமான் முருகப்பெருமானோடு அழைத்து செல்வார். அழைத்து செல்லும் போது அந்த முருகப்பெருமான் நம்முள் ஜோதி ஸ்வரூபமாக தென்படுவான். அந்த ஜோதி வந்து ஆன்மா வந்து அந்த ஜோதிக்குள் ஜோதியாக ஒன்றாடும் போது அந்த ஆன்மா தன்மையை இழந்து சிவத்தன்மையை பெற்றுவிடும் அப்படின்றதுதான் சொல்றாங்க. ஏன்னா அனுபூதியோட பயன் சொல்லும் போதெல்லாம் இது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்றது? அந்த அனுபூதி பயன் நம்ம அனுபவிச்சாதான் நமக்கு தெரியும் இல்லையா? நமக்கு இன்னும் அந்த நிலை வரல. நம்ம சாமி கும்பிடுறதான். ஆனா அந்த நினைப்பு, மறப்பு அதெல்லாம் வச்சுதான் நம்ம சாமி கும்பிடுறோம். கொஞ்ச நேரம் பண்ணிட்டு அப்புறம் உலக விஷயத்துல இருந்துட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு அந்த சதா சர்வ காலமாக ஜீவன் முக்த நிலை மாதிரி நமக்கு எப்போதுமே அந்த விழிப்பு நிலையிலே சுவாமி கும்பிடுறோமா? இல்ல. அந்த நிலை வரும்போதுதான் இந்த பாடல்லாம் நம்மளுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இப்ப இந்த 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 பாடல்னா என்ன சொல்லுது? நம் அறிவு கருவி கரணங்களோடு கூடாமல் தியானிக்கும் பொழுது நம் அறிவில் திருவருள் பதிந்து அந்த திருவருள் இறைவனோடு அழைத்து செல்வாள். அந்த இறைவன் எப்படி இருக்கா? ஜோதி ஸ்வரூபனாக இருப்பாங்க. அப்போ ஜோதி ஸ்வரூபனோடு ஆன்மா கலக்கும் போது ஆன்மா சிவனாக தன்மை பெற்றுவிடும். அதுதான் அங்க சொல்றாங்க. குறியா குறிநீலில் கூடாத கூட்டத்து அறியா அறிவில் அவிழ்ந்தே சித்தமாய் நெறியாம் பரானந்தி நீரருள் ஒன்றும் செரியா செறிவே சிவமெனமாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து முருகா இன்னொரு பாடல். இதுவும் வந்து ஒரு சிவபுராணம். சிவபுராணத்துல வந்து இறைவனோட தன்மையை பத்தி சொல்றாங்க. மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. சிவபுராணம் நிறைய பேர் படிச்சிருக்கீங்க. சொல்லுங்க பாப்போம். மாற்றம் மனம் கழிய. மாற்றம் அப்படின்னா என்னன்னா சொல் அப்படின்னு அர்த்தம். மாற்றம்னா சொல் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. மனம் கழிய. மனம் அப்படின்னா வாக்கு, மனமும் கழிய கடந்த நின்ற மறையோனே, மறைப்பொருளே, வேத பொருளே அப்படின்னு சொல்றாங்க.
அதாவது உரை, இது எதுக்கு உதாரணம்னா உரை சிந்தையும் அற்று அப்படின்றதுக்கு உதாரணம். ஒரு நிமிஷம். ஓகே. அதாவது இது எதுக்கு இது உரை சிந்தையும் அற்ற அப்படின்னு நம்ம பார்த்தோம் கந்தக அனுபூதி. அதுக்கு தான் வந்து இது உதாரணம். ஏன்னா நம்ம வந்து பேசுறோம். பேசுறது மூலமா தான் நம்ம சிந்திக்கிறோம். இல்லையா? பேச்சு, சிந்தனை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இதை இதை கடந்தாதான் வந்து நம்ம இறைவனை வந்து போக முடியும். அதனால தான் உரை சிந்தையும் அற்று அப்படின்றது வந்து இறைவனே வந்து அத்தன்மை உடையவன். எது? மாற்றம் மனம் கழிய நின்று மறையோனே. இறைவன் வந்து சொல்லும், பொருளும் சொல்லும், மனமும் கடந்த நிலை உடைய வேதப் பொருள் அப்படின்ட்டு சிவபுராணத்துல சொல்றாங்க. மாற்றம்னா சொல், மனம்னா மனம். சொல்லும், மனமும் கடந்த, கழியன கடந்த, நின்ற மறையோனே. மறைனா வேதம். வேதப் பொருளோனே அப்படின்ட்டு இந்த ஒரு உதாரணம் சொல்றாங்க. அப்போ சிவம் எந்த இப்போ எப்படி சொல்றது? கடவுள் எந்த தன்மையில இருக்காங்களோ, அதே தன்மை நமக்கு வரப்பெற்றாதானே அந்த பொருள நம்ம அனுபவிக்க முடியும். சரிங்களா? இப்போ அம் இப்போ ஒரு இன்பப் பொருள நாம்ப இன்பமாக இருந்தா தானே அந்த இன்பப் பொருள அனுபவிக்க முடியும். அதோட முழு தன்மைய நம்ம பண்ண முடியும். ஒரு இன்பப் பொருள நம்ம சோகமா, துக்கமா நிந்து அந்த அந்த இன்பப் பொருள சோகத்தோட பார்த்தா அத அனுபவிக்க முடியுமா? இல்ல. அப்ப இறைவன் எப்படி? மா மா சொல்லும் பொருளும் கடந்தவன். அப்போ அவன அனுபவிக்க முடியும்னா, நாமளும் அந்த தன்மை அடைஞ்சா தானே அவன ஃபுல்லா அனுபவிக்க முடியும். அதுபோல மாற்றம் மனம் கழிய நின்று மறையோனே. சரி. ஒரு கந்தக அலங்காரம் பாடல் சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, இது அதே தான் சொல்றாங்க. அதாவது இறைவனோட உபதேசம் பொருள் வந்து சுவாமி உபதேசம் பண்றார்ல, அந்த உபதேசம் பண்ணும்போது, முருகர் வந்து அருணகிரிநாத சுவாமிக்கு உபதேசம் பண்ணும்போது, அவருக்கு சில பயன் கிடைச்சது. சிலதெல்லாம் அற்றுப் போய்விட்டது. அது என்னென்ன அப்படின்னு சொல்றாரு. "வரையற்ற அவுணர் சிரமற்ற வாரதி வற்றச் செற்ற புரையற்ற வேலவன் போதித்தவா" எனக்கு போதித்த போதம் செஞ்ச உடனே, உபதேசம் செஞ்ச உடனே, "பஞ்சபூதமும் அற்று, உரையற்று, உணர்வற்று, உடலற்று, உயிரற்று, உபாயமற்று, கரையற்று, இருளற்று, எனதற்று இருக்கும் அக்காட்சியதே." அதாவது அதான் இன்னும் அதே தான் சொல்றாரு. திரும்பி அதே உதாரணத்துக்கு வருவேன். நான் தூங்கி நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு வந்துட்டேன். இடி, மின்னல், மழை பேஞ்சுது. ஆனா, அந்த ஆழ்ந்த தூக்கத்தோட அந்த இன்ப அனுபவத்த என்னால சொல்ல முடியாது. அது அவங்கவங்க தூங்கி பார்த்தா தான் தெரியும். ஆனா, தூங்கி ஏஞ்சம்போது சொல்றாங்க. என்ன பக்கத்துல மழை கிழ பேஞ்சதுன்னு எல்லாம் சொல்லி தான் எனக்கே தெரியுது. ஆனா, எனக்கு இன்னும் தெரியலையே! எதுவுமே கேட்கலையே! அப்படின்னு சொல்றோம்ல, அது போல வரையற்று வரை அப்படின்னா மலை. மலை கவுஞ்ச மலையை வீழ்த்தினார்ல, கவுஞ்ச மலையை வந்து கொன்றார்ல, அப்போ அதாவது கவுஞ்ச மலையை வந்து பிளந்தெறிஞ்சார்ல. யாரு? முருகப்பெருமான் தான். அதான் வரைன்னா மலை. கவுஞ்ச மலையை பிளந்தொழிந்த அவுணர் சிரமற்று. அவுணரோட அவுணர்னா அரக்கர்கள். அந்த அசுரர்களோட சிரம்ல வெட்டி வெட்டி கந்தபுராண புகழ கீழே சிந்தினார்ல. வாரதி வற்றச் சிற்ற கடலே வந்து வற்றும்படி செய்தார். யாரு? வேலாயுதக் கடவுள். அவர் வந்து புரையற்ற வேலவன். புரை அற்ற அப்படின்னா புரைனா குற்றம். குற்றம் அற்ற, குற்றம் இல்லாத அந்த வேலவன். வேலவன் அப்படின்னா வேலாயுதக் கடவுள் போதித்தவா எனக்கு போதனம் செஞ்சாரு, உபதேசம் செஞ்சாரு. அது எப்படி இருந்தது அப்படின்னா, பஞ்சபூதமுமற்று அந்த நீர், நெருப்பு, காற்று, மண், ஆகாயம் அதெல்லாம் அற்றுவிட்டது. உரையற்று நான் பேசும் அந்த தன்மையை அற்றுவிட்டேன். என்ன பேசு? சாதாரண பேச்சு இல்ல. உலகத்தை சிந்திர்க்கும் பேச்சு அற்றுவிட்டது. ஆனா இறை தன்மை பேசும் பேச்சு வந்தது. உணர்வற்று அதாவது உணர்வுன்னா எப்படி அப்படின்னா, சுட்டி அறியக்கூடிய அந்த உணர்வற்று, உடலற்று என்னோட உடலோட பற்றுமற்று, உயிரற்று என்னோட அந்த அகப்பற்று அற்று, உபாயமற்று உபாயம்னா நம்ம சாதனம்லாம் செய்றோம்ல. சாமிய அடையறதுக்கு சில பாவனை செய்றோம். சில சாதனை சொல்றோம்ல. அந்த சாதனையும் அற்று, கரையற்று. கரையற்றுனா, சுவாமி வந்து ஒரு எல்லைக்குள் தான் இருக்காரு அப்படின்ற எல்லை அந்த 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 ஒரே ஒரு எல்லையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சுக்குவோம். முன்னாடிலாம் முன்னாடிலாம் நான் என்ன நெனச்சுக்குவேன்னா, கோயில்ல தான் சாமி இருக்கிறாங்க. மத்த இடத்துலலாம் சாமி கிடையாது. இப்ப ஸ்கூல்ல இருந்தா, ஸ்கூல்ல சாமி கிடையாது. இதுக்கு சாமி எங்க போய் பார்க்கணும்? கோயில்ல தான் போய் பார்க்கணும். அப்படின்னு நம்ம ஒரு வரையறை கரைனா ஒரு அளவுகோல். ஒரு முடிவு. அந்த இந்த இடத்துல தான் இருக்கிறாரு.
இப்போ இன்னொரு பழனிக்கு போனா பழனில தான் முருகர் இருக்காரு. இப்ப நம்ம வீட்டு சாமி ரூம்ல தான் இருக்கிறாரு. ஹால்ல எல்லாம் சாமி கிடையாது. அப்படின்ற ஒரு காலத்துல அப்படி இருந்தது. ஒரு கரை, ஒரு எல்லை. ஆனா அந்த உபதேசம் பண்ண உடனே கரையற்று, அந்த எல்லையுமற்று, இருளற்று, எனது என்னுள் இருந்த அந்த ஆன்மா அந்த ஆணவ மலம் தேய்ந்து அற்று, அற்றுனா முழுசா போல மெலிந்து, எனதற்று, எனது புறப்பற்றும் அற்று இருக்கும் அக்காட்சியதே. அப்போ வேலவன் உபதேசம் பண்ண அந்த பயன் என்ன அப்படின்னு கேட்டா, பஞ்சபூதமற்று, உரையற்று, அதாவது உலக உரையற்று, உணர்வற்று, என் உடல் பற்று அற்று, சுட்டி அறியக்கூடிய அந்த தன்மையற்று, உடலற்று, உடல் பற்றற்று, உயிரற்று, என் அகப்பற்றற்று, உபாயமற்று, நான் என்னென்ன சாதனை எல்லாம் பண்ணனோ அந்த சாதனையுமற்று, கரையற்று, அதாவது ஒரு எல்லைக்குள் நான் நிர்ணயிச்சுட்டேன். கடவுள் இங்கதான் இருக்காரு. அந்த அற்று பரிபூர்ணமாக எங்கேயும் இருக்கிறாரு சுவாமி இல்லையா? என் இருளற்று, என் ஆணவ மலம் அற்று, அற்றுனா முழுசா நீங்கல, மெலிந்து, தேய்ந்து, எனதற்று, என் அகப்பற்றும் அற்று இருக்கும் அக்காட்சியதே அப்படின்னு. அந்த மனோலயமானது, அந்த ஆனந்தம் ஆனது எப்படி இருக்கும்னா, இதெல்லாம் அற்று விட்டது அப்படின்னு சொல்றாரு தவிர, நான் உபதேசித்த உடனே எனக்கு ஒரு அனுபூதி கிடைச்சது. அது எப்படி இருக்கும்னு அவர் சொல்லல. இது வந்து நம்ம கந்தர் அனுபூதி படிக்கும்போது கந்த அலங்காரத்திலயும் இப்படி ஒரு பாடல் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்ற உதாரணம் தான் நான் சொல்றேன். வரைனா மலை, வலையற்று அவுணர் சிரம், சிரம்னா தலை, அவுணர்னா அசுரர்கள், அற்று கவுஞ்சமலையை பிளந்து அவுண சிரம்னா தலையெல்லாம் வீசி எறிந்து, வாரதி, வாரினா கடல், அந்த கடலையும் வற்ற செற்ற யாரு? புரையற்ற வேலவன், குற்றமற்ற வேலவன் போதித்தவா, எனக்கு உபதேசித்தார்ல, அந்த உபதேசித்த உடனேயே எனக்கு ஒரு தன்மை வந்தது. அந்த ஒரு மனோ ஆனந்த தன்மை வந்தது. ஆனா அந்த தன்மை எப்படின்னு என்னால சொல்ல முடியல. ஆனா அதனால என்னென்ன வந்ததுன்னா, பஞ்சபூதம் அற்று. அதாவது இந்த பஞ்சபூதத்தோட மண், நீர், நெருப்பு, காற்று இதோட கூட்டணி அற்று, அதோட தொடர்பற்று, உரையற்ற மௌன நிலையிலிருந்து உணர்வற்று, நான் சுட்டி அறியக்கூடிய அந்த தன்மையை நான் இழந்து விட்டேன். ஏன்னா எனக்கு வியாபக அறிவு எல்லாம் ஒன்று சேர அறியக்கூடிய அந்த தன்மை வந்து உடலற்று, என் உடல் பற்றற்று, உயிரற்று, அகப்பற்றற்று, உபாயமற்று, நான் செய்யும் பல சாதனை செஞ்சல அந்த சாதனையுமற்று, கரையற்று, ஒரு எல்லைக்குள்ளே நான் நினைத்தேன் இறைவன், அதையும் அற்று, இருளற்று, எனக்குள்ளே இருந்த அறியாமை, இருள், ஆணவம் அற்று, எனதற்று அகப்பற்று இருந்து அந்த காட்சியதே, அந்த மனோலயம் ஆனந்தம் அப்படி இருந்தது அப்படின்ட்டு அந்த பயனை வந்து எடுத்து சொல்றாரு. அடுத்து முருகா. ஓகே, இதுவும் வந்து சிவஞான சித்தியார் தான். இது தாயுமானவர் பாடலும் ஒண்ணு இருந்தது. அது அடியனுக்கு சுத்தமா புரியல. அதனால அந்த பாடல் எடுத்துட்டேன். ஏன்னா அது எப்படி சொல்றதுனே புரியல. சரி, இது வந்து சிவஞான சித்தியார். இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் சொன்னேன், பாச ஞானம்னா என்ன, பசு ஞானம்னா, பதி ஞானம்னா அப்படின்னு சொன்னேன்ல. அதனால நான் முன்னாடி சொன்னதுனால இந்த பாடலும் அப்படியே வருது. நான் திரும்பி ஒரு தடவை சொல்றேன். இதை எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமொடு உள்ளத்தே நாடி பாச நீழற்கில் நில்லாது நீங்கி போதின் ஆசை தரும் உலகமெல்லாம் அலைகை தேர் என்று அறிந்து அகல அந்நிலையே ஆகும். பின்னும் ஓசை தரும் அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க உள்ளத்தே புகுந்தளிப்பெண் ஊனமெல்லாம் ஓட. அருமையான பாடல். பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமோடு உள்ளத்தே நாடி பாத நீழற்கீழ் நில்லாதே நீங்கி போதின் ஆசை தரும் உலகமெல்லாம் அலைகை தேர் என்று அறிந்து அகல அந்நிலையே ஆகும். பின்னும் ஓசை தரும் மஞ்செழுத்தை விதிபடி உச்சரிக்க உள்ளத்தே புகுந்தளிப்பன் ஊனமெல்லாம் ஓட. சரி, இந்த பாடல் என்ன சொல்லுது? பாச ஞானத்தாலும், பாச ஞானம்னா என்ன? பாச கருவிகளை கொண்டு என்னென்ன அறிகின்றோமோ அதெல்லாம் பாச ஞானம் இல்லையா? பாச கருவி என்ன? நம்மளோட தத்துவம், இந்த மெய், அகக்கருவி, புறக்கருவி எல்லாமே. பசு ஞானம் அப்படின்னா என்ன? பசு ஞானம்னா நான் ஆன்மா வேறு உடல் வேறு என்று அறிந்து நான் ஆன்மா இறையை விட நிகரானவன் என்று ஒரு செருக்கு வரும். அந்த செருக்கால வந்து என்னதான் வரும்? ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அந்த அடிக்கடிக்கு வந்து அந்த இவரு சொல்வாரே, எல்லா திருமுறை பாடல்லையும் மாலரியா, மால் அரியா, அதாவது அந்த சதுர்முகனாலையும் மாலாலையும் அறிய முடியாத அப்படின்னு சொல்றாரு. எதனால? செருக்கு இருந்ததுனால. பசுஞானம். எங்க ஆசிரியர் அடிக்கடிக்கு சொல்லுவாரு,
பிரம்மனும் வந்து திருமாலும் வந்து ஆன்ம வர்க்கங்கள். அவங்க வந்து எப்போதுமே அழியக்கூடியவர்கள். அவங்க பிரகிருதி தத்துவத்திலே தான் இருக்கக்கூடியவர்கள். அதிலே தான் அவங்க அதிபதி. அவங்க எப்போதுமே ஏதோ ஒரு கற்ப காலத்துல அவங்களுக்கும் ஒரு அழிவு உண்டு. அவங்களும் ஒரு ஆன்ம வர்க்கம் அப்படின்னு அடிக்கடிக்கு சொல்லுவாரு. ஆனா நான் அடியேன் என்ன சொல்றேன்னா, எல்லா அந்த தேவார பாடல்லயும், அந்த சதுர்முகனாலயும், மாலாலயும், திருமாலாலயும் இறைவனை காண முடியல. அடிமுடி தேடி காண முடியல. ஏன்? செருக்கு. இறைவனா செருக்கு தான் என்று நானும் ஒரு அதிபதி. நானும் எல்லாம் எனக்கும் படைக்க கூடிய திறமை இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டாரு. அந்த திறமை யார் குடுத்தா? பிரம்மனால படைப்பு மட்டும் தான் செய்ய முடியும். காக்கல் செய்ய முடியாது. திருமாலால காக்கும் மட்டும் தான் செய்ய முடியும். படைக்க செய்ய முடியாது. உத்தரனால அழிக்க மட்டும் தான் செய்ய முடியும். ஆனா முருகப்பெருமான் ஐந்தொழிலையும் செய்யக்கூடியவன். ஒரே நேரத்தில் செய்யக்கூடியவன். அப்போ எல்லாருக்கும் அவன்தான் அதிகா இல்லையா? மேலானவன். ஆனா அதுதான் பசு ஞானம் என்பது நாம் இறைவன் என்று நினைத்து செருக்கடைகிறோம்ல, அந்த ஞான செருக்கால தேட முடியும்? தேடவே முடியாது. இறைவனை நாடவே முடியாது. பார்ப்பரிய பரம்பரனை அதாவது நம்ப உலக பார்ப்ப அரிய பரம்பரனை அதாவது நம் அறிவு கொண்டு இறைவனை பார்க்க முடியாது. அதனால அவனுக்கு அரியவன். ஆனா நம் அவனோட அன்பு செலுத்தி பக்தியால் வந்து நம்ம பார்த்தா அவன் அரிய பெருமான் இல்ல. அவன் எளிய பெருமான். அது மாதிரி பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே அதாவது அந்த பதிஞானம் என்பது சரணாகதி. அதாவது எல்லாமே இறைவன். நாம் விடும் மூச்சு, நம்மளுக்கு செய்கின்ற அறிவு, இச்சை, செயல் எல்லாமே அவன் அருளால் தான் வருகின்றது. ஒரு காரியமும் அவனின்றி வேறு எதுவும் இல்லை. அவன் முன்னிறுத்தி செய்யும்போது அந்த பதிஞானத்தாலே நேசமோடு சாமிய ஞானம் வந்தா கூட ஞானத்தால அப்படியே சாமி அடைஞ்சிடுமா? இல்ல. அன்போடு அந்த ஞானத்தை கொண்டு அன்போடு தேட வேண்டுமா? உள்ளமுருகி, ஊனுருகி பக்தியோடு தேட வேண்டும். நேசமோடு உள்ளத்தை நாடி அதாவது அந்த பதிஞானத்தை கொண்டு அன்பாக நம்முள்ளத்தை அகநோக்கி நாடி தேடும் பொழுது பாத நீழற்கீழ் நில்லாதே நீங்கி போழி. பாத நீழற்கீழ் அதாவது சுவாமியை நம்ம உள்ளுருகி ஊனுருகி நம் தேடும் பொழுது அவன் நம்முள்ளே காட்சி கொடுத்துருவானாம். ஆனா காட்சி குடுத்துட்டு, அந்த காட்சியிலே நிக்காம, ஒரு கால் நம்ம நீங்கிட்டா, அதான் சொல்றாங்க. "பாத நீழற்கீழ் நில்லாதே நீங்கிப் போழி." ஒரு கால் அவன் பாதத்தை திருவடியை அடைந்தும், நமக்குள்ளே அவனை தரிசித்தும், அதிலே நம்ம நீங்காம, அதுவே நிலைத்து நில்லாம நம்ம நீங்கிட்டா, என்னான்னு நம்ம உடனே புரியணும், உணரணும். ஆசை தரும் உலகமெல்லாம் அழகை தேர் என்று. அழகை தேர்னா கானல் நீர். கானல் நீர்னா எட்ட இருந்து பார்க்கும்போது தண்ணி மாதிரியே தெரியும். ஆனா கிட்ட போய் பார்க்கும்போது அந்த நல்லா ரோட்ல நல்லா வெயில் அடிக்கும்போது நம்ம கார் ஓட்டிட்டு வரோம். ரொம்ப தூரத்துல அப்படியே தண்ணி ரோட்ல தண்ணி மாரி அப்படியே தக தக தகன்னு பளபளன்னு தண்ணி மாரியே இருக்கும். நாம கூட நெனச்சுக்குவோம். நல்லா வெயில் அடிக்குது. எப்படி அந்த இடத்துல தண்ணி இருக்கு? அப்படின்னு போம்போது, அந்த கார் கிட்ட போம்போது அது தண்ணி இல்லன்னு நம்மளுக்கு தெரியும். அதுபோல ஆசை தரும் உலகமெல்லாம் அழகை தேர். இந்த உலகமானது ஆசையே தரக்கூடியது. ஆனா நாம என்ன நெனச்சுக்குவோம்? இன்பத்தோடு இன்பம்பா. அதுதான் இன்பம் அப்படின்னு நெனச்சுக்குவோம். எப்படி கானல் நீர் போல நீராக காட்சி தந்து அது நீர் இல்லையோ, அது போல அது இன்பமாக காட்சி கண்டு அது துன்பம். அது போல அழகை தேர். நிலை இல்லாதது. கானல் நீர் வந்து நீர் மாரி இருக்கும். கிட்ட பார்க்கும்போது நீரே இல்ல. அது போல ஆசை தரும் உலகமெல்லாம். இந்த உலகப் பொருளெல்லாம் இன்பம், சிற்றின்பம் உடையது. அது என்ன? அழகைத்தேர். நிலை இல்லாதது. அழகைத்தேர் என்று அறிந்து அகல அகல அந்நிலையே ஆகும். அதாவது நம்ப சுவாமிய பதிஞானத்தை கொண்டு அன்போடு உள்ளே நாடி உருகுறோம். இல்லையா? சுவாமி பாதம் திருவடி கிடைக்குது. ஆனா அதையும் நம்ப அந்த திருவடி கிடைச்சும் அந்த தக்க வைக்க கொள்ளாம இருந்தா போதிலும், அந்த உலகப் பொருள் எல்லாம் நிலையற்ற பொருள். கானல் நீர் போல அது நில் தோன்றி மறையக்கூடியது அப்படின்னு நம்ப அறிந்து அகலும்போது, அப்படியே பாரேன், அந்நிலையே ஆகும் சொல்றாரு. அந்நிலையே ஆகும்னா, முன்னாடி சுவாமி திருவடி கிடைச்சதுல்ல, அந்த நிலைக்கு நம்ம வந்து விடுவோம். பின்னும் அதற்கு பின் அந்த நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஓசை தரும் அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க. அந்த அஞ்செழுத்து வந்து ஊமை எழுத்தாகவும் இருக்கு. அதாவது வாயில சொல்ல முடியாத ஒரு உபதேசமுமா இருக்கு. வாயில் சொல்லக்கூடிய உபதேச பொருளாகவும் இருக்கு. சில பஞ்சாக்கரத்தை வந்து வாய்க்குள்ளே தான் சொல்ல அதாவது வெளியில சொல்லுவாங்க. சில பஞ்சாக்கரத்தை மௌனமாக சொல்லுவாங்க. அப்போ ஓசை தரும் அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க. குருநாதர் எந்த விதிமுறைப்படி எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று அந்த பஞ்சாக்கரத்தை சொல்றாரோ, அந்தபடி நம் உச்சரித்தால்
உள்ளக்கே புகுந்து அளிப்பன் ஊனமெல்லாம் ஓட. நமக்குள்ளே இறைவன் புகுந்து நம் பாச வினைகளை எல்லாம் அறுத்து நம் முன்னின்றே தோன்றுவான் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அருமையான பாட்டு. இது இன்னும் ஆழ்ந்து சொல்லலாம். ஆனா இது மேலோட்டமாகவே போதுமானது. பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பகனே பதிஞானத்தாலே நேசமோடு உள்ளத்தே நாடி பாத நீழற்கீழ் நில்லாது நீங்கிப் போதின் ஆசி தரும் உலகமெல்லாம் அழகைத் தேர் என்று அறிந்தகல அந்நிலையே யாகும். பின்னும் ஓசை தரும் அஞ்செழுத்தை விதிபடி உச்சரிக்க உள்ளேத்தே புகுந்தளிப்பன் ஊனமெல்லாம் ஓட. இது எதுக்குன்னா அந்த அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. அது அந்த அந்த இதுக்காக தான். அதாவது பதிஞானம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா சுட்டி அறியக்கூடிய அறிவும் போய்விடும். அந்த அறியாமை நமக்குள் இருக்கிற அந்த அறியாமை நிலைத்த பொருள் நிலையற்ற பொருள் என்ற அந்த நிலையில்லாத அறியாமையோடு நம் அந்த தொடர்பு செறிவு அந்த தொடர்பும் அற்றுவிடும். அதனால சொல்றாங்க பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனே பதிஞானத்தாலே நேசமோடு உள்ளத்தை நாடி. அதாவது இறைவனை நாம் பசு ஞானத்தாலும் பாச ஞானத்தும் அறிய முடியாது. பதிஞானத்தாலே தான் அறிய முடியும். அதுவும் எப்படி? அந்நேசமோடு உள்ளத்தை நாடி அன்போடு உள்ளத்தை நாடி பாத நீழற்கே நில்லாதே. நாம் இறைவனை அன்போடு தியானிக்கும் போது அவன் காட்சி கொடுப்பான். இருந்தாலும் அந்த நிலையிலே இல்லாமல் நாம் ஒரு கால் உலகத்தோடு வந்தால் அந்த உலகம் வந்து ஆசை தரும் உலகமெல்லாம் அழகை தேர் என்று அது காணல் நீர் என்று நாம் என்ன பண்ணோம்? நிலையில்லாத காணல் நீர். உலக வாழ்க்கை மின்னல் போன்று அழியக்கூடியது. இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும். அது நிலையில்லாத பொருள் அப்படின்ட்டு அறிந்து அகல வேண்டுமா? அறிந்து அகல அந்நிலையே ஆகும். எந்நிலை ஆகும்? முன்னாடி நமக்கு சிவ அனுபூதி கிடைச்சதுல அந்நிலையே நமக்கு வாய்க்கும். பின் ஓசை தரும் அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க, அதாவது நம்மளுக்கு வந்து அந்த ஆணவம் போயிடும். அந்த ஆணவ வாசனை இருக்கும். அந்த வாசனை இருக்கிறதுக்கு அந்த மலமும் நீங்கணும்னா என்ன பண்ணணும்? குருநாதர் சொன்ன அந்த அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்கும் போது நம்முள்ளே புகுந்து இறைவன் நம் இருக்கும் அந்த பற்று பாசம் கொஞ்சம் ஒட்டி இருக்கும்ல, அதை சுத்தமா அழித்து விட்டு நம் ஊனமெல்லாம் ஓடே. ஊனமெல்லாம் ஓட. நம் ஊனம்னா என்ன? நமக்கு ஊனம் எது? பாசம் வினைதான் நமக்கு ஊனம். அதையெல்லாம் அழித்து நம் முன் எதிர் நிற்பான் அப்படின்ட்டு சொல்றாங்க இந்த பாடல். அடுத்து ஒரு திருமந்திரம் தான். அதுவும் கொஞ்சம் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த ஓகே. இந்த திருமந்திரம் பாடல் இது வந்து கந்த கலங்காகவும் போட்டிருக்கேன். இது வந்து தப்பு. இதுல ஒரு திருமந்திரம் ஐயோ ஒரு திருமந்திரம் பாடல் விட்டுட்டேனே. ஐயோ சரி பரவாயில்ல விடுங்க. ஒரு திருமந்திரம் பாடல் விட்டுட்டேன். பரவாயில்ல. அது நல்லா இருக்கும். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது ஏன் விட்டேன்னு தெரியல. சரி. அறிவு அறியாமை அற்றதுவே. இது வந்து இதுல வந்து என்னன்னா சுவாமி வந்து அவனோட திருமேனி வந்து அறிவு திருமேனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த அறிவு திருமேனி அது வந்து அந்த அறிவு திருமேனியை நான் எப்பொழுது நான் உன் திருவடி அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாத சுவாமி கேக்குறாரு. அறிவும் அறியாமையும் கடந்த அறிவு திருமேனி என்று உணர்ந்து உன் அருண சரண அரவிந்தம் என்று அடைவேனோ அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது அறிவும் அறியாமையும் கடந்த சுவாமிக்கு வந்து நினைப்பு மறப்பற்றவன். உதியா மரியா உணரா மறவ விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமராவதி காவல சூர பயங்கரனே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சுவாமி எப்படி அறிவும் அறியாமையும் கடந்த அறிவு அப்படின்னா சுட்டறியக்கூடிய அறிவும் இல்ல அறியாமையும் கிடையாது. அதாவது கேவல சகலம் கிடையாது. நினைப்பு மறப்பு அற்ற நிலை பிறப்பறப்பு இல்லாதவன். அந்த நிலை கடந்த அவன் மேனி எப்படி? அறிவு திருமேனி ஞான திருமேனி அருள் திருமேனி என்று உணர்ந்து உன் அருண சரண அரவிந்தம் சரணம்னா இரு பாதம் அரவிந்தம் அப்படின்னா அரவிந்தம் அரவிந்தரம்னு போட்டிருக்க. இது தப்பு. அரவிந்தம் தப்பு எழுத்துப்பிழை. அரவிந்தம் அப்படின்னா வந்து தாமரை. உன் தாமரை போன்ற திருவடிகளை நான் என்று அடைவேனோ அப்படின்ட்டு சுவாமி சொல்றாங்க. இது வந்து அதாவது நமக்கு சுட்டறிவும் அறியாமையும் நீங்கினா வியாபக அறிவு வரும். அந்த வியாபக அறிவு தான் வந்து இறைவனோட அறிவு இல்லையா?
ஆனா அந்த வியாபகத்துல நம்ம வியாபியமா இருக்கோம். அதுதான் வந்து சுவாமி இங்க கேட்கிறாங்க. அறிவும் அறியாமையும் கடந்த அறிவும் நினைப்பும் மறப்பும் அற்ற அறிவே திருமேனியான உன்னை உணர்ந்து உன் அருண சரண அரவிந்தம். சரண அரவிந்தம்னா உன்னோட சிவந்த சரணம்னா திருவடி. எப்படி இருக்குதாம்? தாமரை. அது அது பக்கத்திலே குடுத்துட்டாரு. உன் சிவந்த தாமரை போன்ற அந்த திருவடியை என்று நான் அடையப் பெறுவேனோ? ஆழ்ந்த தூக்கம் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கலாம். இல்லன்னா ஒருத்தவனுக்கு நீங்க ரொம்ப வறுமையில இருக்கும்போது உதவி செய்யும்போது, அவன் ஒரு சந்தோஷம் அடைவான். அந்த சந்தோஷத்த அவன் பகிர முடியாது. ஆனா ஒருத்தவனோட உதவி செய்யும்போது, அவனுக்கு என்னென்னலாம் பலன் வந்தது? அவனுக்கு கடன் தொல்லை தீந்துருச்சு. பசி இப்போ இல்ல. அவனுக்கு நல்ல நல்ல உடுத்தும் ஆடைகள் இருக்கு. அவன் ஒரு நல்ல வீடுலாம் எடுத்திருக்கான். அந்த மாரி பயனை தான் இது மாரி சொல்றாங்க. இது நான் சொல்றது புறப்பயன். அதுபோல அகப்பயன் சுவாமிகள் சொல்றாரு. அருணகிரிநாத சுவாமிகள். நான் அனுபூதி தன்மை பெற்று அருள்நிலைக்கு வரும்போது உலகம் தொடர்பு இல்ல. நான் வந்து என்னோட சிந்தை வந்து இறை சிந்தனையாக இருந்தது. என் மனம் வந்து என் அறிவு கூட்டங்கள் வந்து எல்லாமே வந்து அந்த நினைப்பு மறப்பு அப்படின்றதே வந்து போய்விட்டது. அந்த மாரி பல பல படிநிலைகள் வந்து என்னென்ன பயனடைந்தார்கள் அப்படின்றத தான் சொல்றாங்க. அப்ப பயன் அடையும்போது அதோட உவமை பார்க்கும்போது சிவஞான சித்தியார்ல எப்படி குருநாதர் உபதேசம் பண்ணி ஒரு ஆன்மா வந்து அந்த நிலைத்தன்மை அடையுதோ, அதுலருந்து தான் நம்ம எடுக்க முடியும் உதாரணம். அப்போ அந்த அனுபூதி எந்த நிலை பயனோ, அந்த அனுபூதி பயனோட உவமை தான் நம்ம எடுக்க முடியும். அப்ப அந்த உவமையும் கடினமாக தான் இருக்கும் புரிந்து கொள்ள. ஆகையினால இந்த அளவுல நான் அந்த பாடல் சொல்லி முடிக்கிறேன். ஏதாச்சும் ஒரு பாடல், எந்த பாடல் எது டவுட் ஆனாலும் கேளுங்க. நான் திரும்பி விளக்கம் சொல்றேன். எளிய முறையில எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்றேங்க. அப்போ இதுதான். அறிவும் அறியாமையும் கடந்த அறிவு திருமேனி என்று உணர்ந்து உன் அருண சரண அரவிந்தம் என்றடைவேனோ அப்படின்னு சொல்றாங்க. அதான் நீ சுவாமி எப்படி இது? நினைப்பும் மறப்பும் அற்றவன். அது கடந்த மேனி. கடந்த நிலை. அவன் உருவம் என்ன? அருளே திருமேனியானது. அப்பேற்பட்ட இறைவா, நான் உன்னை அறிந்தேன். ஆனால் உன் திருவடியை எப்பொழுது அடையப் போகிறேன்? அதுக்கு நீ அருள் செய்ய வேணாமா? அப்படின்ட்டு கேட்கிறாங்க. அடுத்து இத்தோட இந்த பாடல் நிறைவடைந்தது. இதுதான் அந்த பாடல். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையுமற்று அறிவற்று அறியாமை அற்றதுவே. தியானப்படுகின்ற அந்த பொருளை முருகனை குறித்து தியானம் செய்யும் பொழுது பதிஞானத்தை கொண்டு தியானம் செய்யும் போது அந்த பதிஞானம் அந்த நெறியை யார் காட்டுனா தனிவேலை நிகழ்த்திடலும் அதாவது முருகப்பெருமான் ஒப்பற்ற தனினா ஒப்பற்ற வேலாயுதத்தை உடைய முருகப்பெருமான் மௌன குருவாக வந்து என் அறிவுக்கு அறிவாக வந்து உபதேசத்தை உடனே உலக செறிவு அற்று உலகோடு தொடர்பு அற்று உரை சிந்தையும் அற்று நன் உலகத்தோடு இருக்கும் அந்த பேச்சு சிந்தனையும் அற்று அறிவற்று சுட்டி அறியக்கூடிய அறிவும் அறியாமையும் என்னோடு அற்றுவிட்டதே அப்படின்ட்டு இந்த பாடல் முடிவு அடைகிறது. நான் வந்து இந்த வாழ்த்து பாடல் இந்த உருவாயிரவ சொல்லி முடிக்கிறேங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க தயங்காம கேளுங்க. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருவாய் புகழே